அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. இது நவில் தரும் நூல் நயத்தின் 72வது நிகழ்வு. வெள்ளிக்கிழமை மாலை நேரங்களில் சுமார் 6:30 மணிக்கு இந்த நிகழ்வு வள்ளுவர் குரல் குடும்பம், வலைதமிழ்.com மற்றும் கற்க கசடர அமைப்புகள் இணைந்து நடத்தி வருகின்றன. திருக்குறள் பற்றிய எண்ண பகிர்வுகளை, திருக்குறள் பற்றிய நூல்களை, கட்டுரைகளை தொடர்ச்சியாக பகிர்ந்து வருகிறது. இதற்கு முன்னதாக 2 சிறப்பு தொடர்களையும் இந்த நிகழ்வில் கண்டுள்ளோம். முதல் சிறப்பு தொடராக பேராசிரியர் அரங்க ராமலிங்கம் ஐயா எழுதிய திருக்குறள் தொகுத்து அளித்த திருக்குறள் களஞ்சியத்தின் 10 தொகுதிகளை கிட்டத்தட்ட 11 வாரங்களாக சிறப்பு தொடராக வழங்கினோம். அதற்கு அடுத்து ஐயா வாசுப மாணிக்கம் ஐயா அவர்களின் வள்ளுவம் நூலில் 12 அத்தியாயங்களை 13 வாரங்களில் சிறப்பு தொடராக வழங்கினோம். இத்தனை நிகழ்வுகளாக பேச்சாளர்களும் சரி, நோக்கர்களாகவும் இருந்தாலும் இவர்களின் சராசரி வயது 50 கடந்ததாகவே இருந்தது. ஆனால் இந்த நிகழ்வின் நோக்கமே இந்த திருக்குறள் பற்றிய கருத்துக்களை வெறும் மேற்கோள்களாக இல்லாமல் வாழ்க்கையின் செயல்கூறுகளாக ஆக்க வேண்டும் என்ற வாசுப ஐயாவின் ஆலோசனைப்படியே சீரா ஐயாவும் ஒரு சிறந்த ஆலோசனையை வழங்கினார். அந்த விதத்திலே இந்த வாரம் தொட்டு இளைஞர்களுக்காக சிறப்பு தொடரை ஐயா கி.ஆ.பே. விஸ்வநாதம் ஐயா அவர்களின் நூல்களில் இருந்து திருக்குறள் கருத்துக்களை பகிர்வதற்காக இதை அமைக்கலாம் என சீரா ஐயா விரும்பினார்கள். அந்த வகையிலே இன்று முதல் நிகழ்வாக, இந்த சிறப்பு தொடரின் முதல் நிகழ்வாக ஐயா கி.ஆ.பே. விஸ்வநாதம் அவர்களின் வள்ளுவரும் குறளும் என்ற நூல் இன்று நயவரை காண இருக்கிறது. நமக்காக அந்த நூலை அறிமுகம் செய்ய வந்துள்ளார் திரு மாணிக்கம் விக்னேஸ்வரன் அவர்கள். அவர் தமிழக அரசில் வருவாய் அதிகாரியாக பணியாற்றி வருகிறார். அவரை 3 அமைப்புகளின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். இந்த வாய்மை கழகத்தில் அது செய்மையாகவும் இருக்கட்டும் அல்லது அண்மையாகவும் இருக்கட்டும், இந்த மெய்மை நிகர் கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைத்து நோக்கர்களையும் 3 அமைப்புகளின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து ஐயா பொன்னியின் செல்வன் ஐயா அவர்கள் பேச்சாளரை பற்றிய அறிமுகத்தை வழங்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ஐயா. நன்றி, மிக்க நன்றி. 72வது நிகழ்வில் இருக்கிறோம். 72 நூல்களை கண்டுவிட்டோம். இன்று நம்மிடையே பேசிக் கொடுக்கின்ற நூல் குறளும் வள்ளுவரும் குறளும் என்ற நூலாகும். இந்த நூல் நம்மிடையே பேசியிருப்பவர் மாணிக்கம் விக்னேஸ்வரன் அவர்கள். இவர் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே இருக்கின்ற சித்துக்காடு என்னும் கிராமத்தை சார்ந்தவர். எளிய பின்புலத்திலே இருந்து வந்தவர். பெரும் முயற்சி எடுத்து தன்னுடைய தன்னுடைய பெருமுயற்சி எடுத்து அகில இந்திய குடிமைப்பணி தேர்வின் இறுதி நிலையான நேர்முகத்தில் பலமுறை சென்றவர். நேர்முக தேர்வில் பலமுறை சென்றவர். அடிப்படையில் ஒரு மின்னணு மற்றும் தகவல் தொடர்பியல் பொறியியலில் பட்டம் பெற்றவர். ஓராண்டு காலம் பொறியாளராகவும் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். கடந்த 10 ஆண்டுகளாக அவர் பல்வேறு பயிற்சி நிலையங்களில் குடிமைப்பணி தேர்வர்களுக்கு பயிற்சி அளித்து பல குடிமைப்பணி அதிகாரிகளையும் உருவாக்கியுள்ளார். தற்போது தமிழக அரசால் நடத்தப்படுகின்ற அகில இந்திய குடிமைப்பணிகள் பயிற்சி மையத்தில் மாணவர்களுக்கு வழிகாட்டியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சிறுவயது முதலே சங்க இலக்கியம் மற்றும் திருக்குறள் ஆகிய தலைப்புகளில் மிகுந்த ஆர்வம் கொண்டு புதுமை அடையில் பேசுவதை பழக்கமாக கொண்டவர்.
இயற்கையிலேயே தமிழார்வம் கொண்டவர். இப்பொழுது சமீபத்தில் தேர்வாணையத்தின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு செங்கல்பட்டிலே மூத்த வருவாய் ஆய்வாளராக சேர இருக்கிறார். அவரை வணங்கி வரவேற்று இந்த நூலை குறித்த உரையாற்றுமாறு வேண்டுகின்றேன். ஐயா வருகிறவர். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. செந்தமிழ் அவையில் வீட்டிற்கும் நல் அவையோர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்பேற்பட்ட பெரிய அறிஞர்கள் மத்தியில் ஒரு எளிய சிறியவனை உரையாற்ற ஒரு வாய்ப்பளித்த அவையோர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை என சொல்வார்கள். 1330 குறளும் பாயிரத்தோடு பயின்றதன் பின் போயுறுத்தர் வாய் கேட்க 100 உளவோ மண்ணும் தமிழ் புலவராய் கேட்க வீற்றிருக்கலாம் என்பது ஒரு பாட்டு. 1330 குறளையும் ஒருவர் வாசித்து விட்டால் அவர் வேறொருவர் யாரிடத்திலும் போய் குரல் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என அதில் கூறுகிறார். அப்படி ஒருவர் பயின்று விட்டால் அவர் புலவராய் வீற்றிருக்கலாம் என கூறுவார்கள். ஈ.ஆ.பெ. விஸ்வநாதன் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதற்கும் திருக்குறளை தமிழ் மக்களிடையே சென்று ஊர்தோறும் சென்று பயிற்றுவித்தார். திருக்குறளின் உண்மையை புதிய முறையில், எளிய முறையில் மக்களிடம் கொண்டு சேர்த்ததில் ஈ.ஆ.பெ. விஸ்வநாதன் அவர்களே சாரும். இவருக்கு முத்தமிழ் காவலர், சித்த வைத்திய சிகாமணி, திருக்குறள் வேல் என்ற பல பட்டங்கள் உண்டு. இவர் நவம்பர் 11, 1899 ஆண்டு திருச்சி மாநகரிலே பிறந்தார். 96 அகவை வரை நம் மண்ணுலகத்தில் வாழ்ந்து அவருடைய அரும்பெரும் கருத்துக்களை தமிழ் மக்களிடையே கொண்டு சேர்த்தார். தூய தமிழ்நாட்டு தூய தமிழ் மொழியில் பேச வேண்டும் எனவும் தமிழின் கருத்துக்களை உலக மொழியில் சென்று சேர்க்க வேண்டும் என்றும் அரும்பாடு பெற்றார். இவர் 36க்கு மேற்பட்ட தமிழ் நூல்களை இயற்றியுள்ளார். அவற்றுள் 26 நூல்கள் தமிழக அரசால் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது. அப்பேற்பட்ட ஒரு நூலு வள்ளுவரும் குறளும் என்ற தலைப்பு. அந்த குறளில் இந்த சிறியவன் எளியவன் பேச துவங்குகிறேன். ஏதேனும் பிழை இருந்தால் முன்னமே மன்னிப்பு கோருகிறேன், பொறுத்தருள்க. வள்ளுவரும் குறளும் இந்த நூல் ஒரு பேச்சால் அவருடைய பேருரையாக இருந்தது, பின்னால் தொகுக்கப்பட்டது. கோவையில் 1953 ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் திருவள்ளுவர் படிப்பகம் என்ற படிப்பகத்தாரால் 3வது ஆண்டு விழா நடத்தப்பட்டது. அவ்வாறு நடந்த விழாவில் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றி பெருமை சேர்த்தவர் முத்தமிழ் காவலர் ஈ.ஆ.பெ. விஸ்வநாதன் அவர்கள். அவருடைய உரையை இங்கு நான் கூறுகிறேன். இந்த உரை ஒரு எளிய நடையில் மக்களுக்கு புரியும் வகையில் நகைச்சுவை உணர்வோடு கலந்த உரையாக இருந்தது. இந்த உரையில் அவர் திருக்குறளை பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் திருக்குறளில் சில குறட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அது மனித வாழ்க்கையில் எவ்வாறு பயன்படுகிறது என்பதை தெளிவாக விளக்கமாக மக்களுக்கு புரியும் வகையில் கூறியுள்ளார். திருவள்ளுவரை பற்றிய பல புனைவு கதைகள், கட்டுக்கதைகள் இருந்த நேரத்தில் திருவள்ளுவர் யார் என்ற தொனியில் அவருடைய நூல், அவருடைய பேச்சு துவங்குகிறது. திருவள்ளுவரை பற்றிய பல கதைகள் உண்டு. மயிலாப்பூரில் பிறந்தவர் என்றும், கன்னியாகுமரியில் பிறந்தவர் என்றும், ஆதி மற்றும் பகவன் என்னும் பெற்றோர்களுக்கு பிறந்தவர் என்றும், ஆதி என்னும் புலைக்குடி மகளுக்கும் பகவன் என்னும் உயர்குடி மகனுக்கும் பிறந்த ஒரு மகன்தான் திருவள்ளுவர் என பலர் கூறுவார்கள். இதற்கு அவர்கள் சான்றாக கூறுவது திருக்குறளின் முதல் குறளான அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. திருவள்ளுவர் முதலில் தன் தாய் தந்தையரை வணங்கினார் என்பதற்காக அவர்கள் கூறுவார்கள். திருவள்ளுவர் அப்பேற்பட்டவர் கிடையாது. திருவள்ளுவர் ஒரு வேளாண்குடி மக்கள். அவரை பற்றிய புனைவு கதைகளில் ஒன்றுதான் இந்த கதை என ஈ.ஆ.பெ. விஸ்வநாதன் அவர்கள் எடுத்த ஆரம்பத்திலேயே சமட்டியறியாக அடிக்கிறார். திருக்குறள் அவர்களின் கூற்றுப்படி ஒரு வேளாண்குடி மரபினர். இவர் பாண்டிய மன்னரின் உள்கர்ம தலைவராக வேலை பார்த்துள்ளார். உள்கர்ம தலைவர் என்றால்
பர்சனல் ரிலேஷன் ஆபீசர், பிஆர்ஓ என்று சொல்லக்கூடிய பிஆர்ஓவாக வேலை பார்த்தவர் என்பது இவர்தான் கருத்து. இதே கருத்தை 1939ஆம் ஆண்டு தமிழ் தாத்தா யுவேசா அவர்கள் தலைமையில் கூடிய தமிழறிஞர்களின் கூட்டம் உறுதி செய்தது என இவர் சான்று பகர்கிறார். மேலும் இவர் சொந்த அனுபவத்தின் அடிப்படையில் ஊர்தோறும் சென்று தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் ஆதி என்ற பெயர் எங்காவது புழக்கத்தில் உள்ளதா, பகவன் என்ற பெயர் எங்காவது புழக்கத்தில் உள்ளதா என்பதை ஆய்ந்து இவ்வாறான செய்திகள் எங்கும் இல்லை என்பதை உறுதி செய்கிறார். திருக்குறள் உலகம் முழுகள் அனைத்திலும் மொழிபெயர்த்துள்ளது, பெரும்பாலான மொழிகளில் மொழிபெயர்த்துள்ளது. அவர் உலகத்தின் 3வது பெரிய நூலாக திருக்குறள் தான் உள்ளது. ஏனென்றால் திரு விவிலியமும் திருக்குரானும் உலகத்தின் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக திருக்குறள் 80 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்று கி.ஆ.பை. விஸ்வநாதன் அவர்கள் அந்த 1953ஆம் ஆண்டு தன் பேசிய உரையில் குறிப்பிடுகிறார். ஆனால் இன்று 108 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. 108 மொழிகளுக்கு மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அதை பற்றி அவர் கூறுகிறார். திருவள்ளுவர் என்பதற்கு அவர் கூறுகிறார், ஊரில் நிறைய வள்ளுவர் இருக்கலாம், ஆனால் ஒரே ஒருவர் தான் திருவள்ளுவர். திரு என்ற அடையாளத்தை உடைய வள்ளுவர் திருவள்ளுவர். ஊரில் நிறைய வாசகம் இருக்கலாம், ஒரே ஒரு வாசகம், அது திருவாசகம் தான். ஊரில் நிறைய மூலர்கள் இருக்கலாம், ஆனால் திருமூலர் என்றால் அவர் ஒருவரே தான் என பலவாறு அடுக்கி திருவள்ளுவர் என்பது ஒருவரே என்று கூறுகிறார். வள்ளுவரின் காலத்தை குறிப்பிடும் போது கிமு 31ஆம் நூற்றாண்டு என இவர் சரியாக கணிக்கிறார். திருவள்ளுவரை பற்றிய கதைகளை பற்றி பேசுவதை நிறுத்திவிட்டு திருவள்ளுவர் கூறிய கருத்துக்களை நாம் ஒவ்வொருவரும் பின்பற்றினால் உலகம் உய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என கூறுகிறார். ஏனென்றால் தமிழறிஞர்கள் தான் உலகத்தை பற்றிய சிந்தனைகளை அதிகமாக கொண்டவர்கள். கம்பராமாயணத்தை எழுதிய கம்பர் உலக யாவையும் தாமுல வாக்கலும் என தொடங்குகிறார். திருவள்ளுவரும் தன்னுடைய முதல் குறளிலேயே உலகை பற்றிய ஒரு குறிப்பை குறிப்பிடுகிறார். அதை போலவே சேக்கிழார் எழுதிய பெரிய புராணத்தில் உலகத்தை முதலாக கொண்டே அவர் தன்னுடைய உரையை தொடக்கிறார். அதே போல பல செய்திகளை அவர் தொடங்கி தமிழர்கள் உலக சிந்தனைகளை பற்றிய அறிவு கொண்டிருந்தனர். அந்த அறிவு நுட்பத்தின் வாயிலாக தான் மட்டும் பயன்படாமல் உலக மக்கள் அனைவரும் பயன்பட வேண்டும் என்பதை கூறுகிறார். இதை பற்றிய சிறு குறிப்புகள் முதலில் கூறுகிறார். பல அறிஞர்கள், மேலைநாட்டு அறிஞர்கள் திருக்குறளை ஆய்ந்த பிறகு இது ஒருத்தரால் எழுதியிருக்க முடியாது, பலர் எழுதியுள்ளனர் என்ற செய்திகளை கூறுகின்றனர். இதை இவர் திட்டவட்டமாக மறுக்கிறார். ஏனென்றால் மேலைநாட்டு அறிஞர்களுக்கு அறிவு குறைவு. ஏனென்றால் அவர்கள் ஒரு துறையிலே மட்டும்தான் ஒருவர் வல்லவராய் இருப்பார். பல துறை வித்தகர்களை அவர்கள் கண்டதில்லை. அதனாலேதான் அவர்கள் இவ்வாறான முடிவுகளுக்கு வருகின்றனர். திருவள்ளுவர் ஒரு திறமையான நிர்வாகி, திறமையான மருத்துவர். அவர் எந்த துறையை எடுத்தாலும் அந்த துறையை பற்றிய நுண்ணிய அறிவு படைத்துள்ளார். அதனாலேயே 133 துறைகளை அவர் தெரிந்துள்ளார் என கி.ஆ.பை. விஸ்வநாதன் அவர்கள் கூறுகிறார். இதற்கு அவர் கூறுவது, ஒருவர் எப்படி பல துறைகளில் வித்தகராக இருக்க முடியும் என்பது மேலைநாட்டு அறிஞர்களின் ஐயம். ஒருத்தர் ஓவியராக இருந்து கொண்டே சிறந்த பேச்சாளராக இருக்கலாம், ஒருவர் புகையிலை வியாபாரியாக இருந்து கொண்டே சிறந்த பேச்சாளராக இருக்கலாம், ஒரு வணிகராக இருந்து கொண்டே மருத்துவராகவும் இருக்கலாம் என பல பேராக அடுக்கி கொண்டு திருவள்ளுவர் பல துறைகளில் வித்தகராக இருந்தது என்பதை ஒரு ஓமையாக கூறுகிறார். ஒவ்வொருவருடைய ஒவ்வொருவருடைய உடம்பிலும் மூளை உள்ளது. மூளையின் ஒரு பக்கத்தை தீட்டினால் அது ஒரு பட்டை தீட்டப்பட்டது, 2 பக்கத்தை தீட்டினால் 2 பட்டை தீட்டப்பட்டது. ஆனால் திருவள்ளுவருக்கு 133 பட்டைகள் தீட்டப்பட்டது. அதனால் அவர் ஜொலிக்கிறார், உலகம் முழுவதும் தன்னுடைய கருத்துக்கள் பெற்றுள்ளார் என அவர் குறிப்பிடுகிறார். அவர் யாரும் அறிவில்லாதவர் என உலகில் இருக்கவே முடியாது. ஒருவர் ஒரு துறையில் வல்லவராக இருக்கலாம், இன்னொருவர் இன்னொரு துறையில் வல்லவராக இருக்கலாம். பல துறைகளும் அறிவுள்ளவரை பார்த்து நாம் அப்படி இருக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகத்தை திருவள்ளுவர் போக்குகிறார். இவர் தன்னுடைய அனுபவத்தில் இருந்து ஒரு குறிப்பை குறிப்பிடுகிறார். அந்த காலத்தில் ஆளுநராக இருந்த சர் ஆர்தர் போப் என்பவர் ஒரு மகிழுந்தில் பயணம் செய்கிறார். அதற்கு பின்னே கலெக்டருடன் கி.ஆ.பை. விஸ்வநாதன் அவர்கள் பயணம் செய்கிறார்.
அந்த ஆளுநர் ஒரு இடத்தில் செல்லும் போது திடீரென வாகனத்தை நிறுத்திவிட்டு ஏதோ சாலை ஓரம் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். என்னவென்று கலெக்டர் கியாபை விஸ்வநாதன் அவர்களும் ஓடி சென்று பார்க்கிறார்கள். என்ன பார்த்து கொண்டிருக்கிறார் என்றால், சற்று தூரத்தில் சிறிய குடிசையில் மண்பானை செய்யக்கூடிய ஒரு குயவர் ஒருவர் பானையை சக்கரத்தில் வைத்துக் கொண்டு சுழற்றி சுழற்றி செய்து கொண்டிருக்கிறார். இவருக்கு ஆளுநருக்கு என்ன சந்தேகம் என்றால், ஒரு தடவை சுற்றினால் 200-300 தடவை அந்த சக்கரம் சுழல்கிறது, மின்சாரம் இல்லை, கம்பி இல்லை, எவ்வாறு சுழல்கிறது என்று ஆச்சரியப்பட்டு கேட்கிறார். இந்த ஆச்சரியத்தை பார்த்தவுடன் கியாபை விஸ்வநாதன் அவர்கள் நமக்கு சொல்வது, பல படிப்புகள் படித்த மேதையா இருக்கக்கூடிய ஆளுநருக்கு மண்பாண்டம் செய்யும் தொழில் தெரியாது, மண்பாண்டம் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய குயவருக்கு இந்த ஆளுநரை பற்றிய அறிவு தெரியாது. அதனால் அவர் சொல்லுவது, ஒருவர் ஒரு துறையில் அறிவாளியாக இருக்கலாம், இன்னொரு துறையை பற்றி அறிவில்லாமல் இருக்கலாம் என அவர் கூறுகிறார். எனவே திருவள்ளுவர் பல துறைகளில் ஆய்வு அறிஞராக இருக்கிறார். இவர் திருவள்ளுவரை சில சமயம் வம்புக்கு இழுக்கிறார். திருவள்ளுவர் ஒரு சூதாடி, சூதாட்டத்தை பற்றி மிகவும் தெரிந்திருந்ததால் தான் அவர் சூதாட்டத்தை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். திருவள்ளுவர் கல் உண்டு இருக்கிறார், அதனால்தான் கல் குடித்தால் என்ன துன்பம் வரும் என்பதை கல்லுண்ணாமையில் குறிப்பிடுகிறார் என வம்புக்கு இழுக்கிறார். இவரை பற்றிய பல குறிப்புகள் அங்கங்கே நகைச்சுவையுடன் குறிப்பிடுகிறார். ஆனாலும் இவருடைய உள் மனம் என்ன சொல்கிறது என்றால், திருவள்ளுவரை போல் ஒருவர் இந்த தமிழகத்தில் பிறந்திராவிட்டால் தமிழர்கள் யார் என்று உலக மக்களுக்கு தெரிந்திருக்கிறாது. திருக்குறள் மட்டும் தமிழகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறாவிட்டால் தமிழ் மொழி ஒன்று இருக்கிறது என்று உலக மக்கள் யாவருக்கும் தெரிந்திருக்காது என குறிப்பிடுகிறார். திருவள்ளுவரை அனைவரும் சொந்தம் கொண்டாட ஓடோடி வருகின்றனர். இவர் இந்த சமயத்தை சார்ந்தவர், இந்த சமயத்தை சார்ந்தவர், அந்த சமயத்தை சார்ந்தவர் என்று. இது மட்டுமே போதும், அனைத்து சமயத்திற்கும் பொதுவானவராக திருவள்ளுவர் இருந்திருக்கிறார் என்பதை இவர் பல தன்னுடைய சுய அனுபவ எடுத்துக்காட்டின் மூலம் குறிப்பிடுகிறார். திருவள்ளுவரின் கொள்கை என்ன? உலக மக்கள் அனைவரும் நலவாழ்வு வாழ வேண்டும், எங்கும் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும், மழை பெய்ய வேண்டும், நல்லாட்சி நடக்க வேண்டும், மக்கள் நல்முறையில் வாழ வேண்டும் என்பதை தன்னுடைய கருத்துக்களை வரிசைப்படுத்தி கூறுகிறார். இதுவே திருவள்ளுவரின் கொள்கை என திருவள்ளுவரை பற்றி குறிப்பிடுகிறார். திருவள்ளுவரை பற்றி ஒரு வரியில் குறிப்பிட வேண்டுமானால், மனிதன் மனிதராவதற்கு படிக்க வேண்டிய நூலை திருவள்ளுவர் படைத்தார். மனிதன் மனிதனாவதற்கு படிக்க வேண்டிய நூல் திருக்குறள் என இவர் அறுதியிட்டு கூறுகிறார். மனிதனின் மனதில் ஏகப்பட்ட இருள்கள் உள்ளது, அந்த இருளை ஓட்ட வந்த ஒளி விளக்காக திருக்குறள் உள்ளது என அவர் கூறுகிறார். திருவள்ளுவர் எந்த காலத்தில் தோன்றியது என்ன கூறினோம். தமிழர் எப்போது தோன்றினார் என்ற விளக்கமும் அவர் கூறுகிறார். இவரின் புவியியல் அறிவு எங்கே வியப்பாக உள்ளது என்பதை நமக்கு அறிய முடியும். நமக்கெல்லாம் தெரிந்த ஒன்று, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றிய வாளோடு முன்தோன்றிய மூத்த குடி தமிழ். திருவள்ளுவர் தமிழர்களில் எப்போது தோன்றினர் என்பது கியாபை விஸ்வநாதம் ஐயா அவர்கள் தமிழர்கள் எப்போது தோன்றினார்கள் என்பதை குறிப்பிடுவதற்கு நமக்கு தெரிந்த ஒரு சொலவடை உண்டு. தமிழர்கள், தமிழ் குடி எவ்வாறு தோன்றியது என்றால், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த குடி என்று கூறுவோம். இவரின் இந்த சொற்றொடரை கியாபை விஸ்வநாதன் அவர்கள் தெளிவாக புவியியல் அறிவு கொண்டு நமக்கு விளக்குகிறார். எவ்வாறு என்றால், உலகம் எவ்வாறு தோன்றியது என்றால், முதலில் பாறை தோன்றியது. பாறையின் மீது தொடர்ந்து பெய்த மழையால் பாறையில் அரிப்பு ஏற்பட்டு சிறு கற்கள் உருவானது. அந்த கற்கள் மண்ணாக மாறியது. மண் மேல் புல்கள் விளைந்தது. புல் செடியாக மாறியது. செடிகள் மரங்களாக மாறின. மரங்கள் காடுகளாக மாறியது. காடுகளை அழித்தால் நமக்கு மிஞ்சுவது மண் அரிப்பு ஏற்பட்டு இறுதியில் மிஞ்சுவது பாறைகள். எனவே முதலில் உருவானது பாறை, கல், அதன் பிறகு உருவானது மண். அதனால் தமிழர்கள் எக்காலத்தில் பிறந்தினார் என்றால், கல் தோன்றிய பிறகு மண் தோன்றாத காலத்தில் தமிழர்கள் பிறந்தனர் என்பதை கியாபை விஸ்வநாதம் ஐயா அவர்கள் குறிப்பிடுகிறார். அதைத்தான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே, கல்லுக்கும் மண்ணுக்கும் இடையே மனிதர்கள் தோன்றினார்கள், தமிழர்கள் தோன்றினார்கள் என்பதை மூத்த குடியினராக தமிழர்களை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார். அதே போலவே குறள்
திருக்குறள் மிகவும் எளிமையானது. திருக்குறளை போல எளிமையான குறள் உலகத்தில் இல்லை என்பதை குறிப்பிட திருக்குறள் நுட்பமானது, எளிமையானது. ஒரே செய்தியை 2 நூட்களில் இருந்து அவர் எடுத்தாருகிறார். ஒரு செய்தி புறநானூற்றில் வரக்கூடிய ஒரு செய்தி. என்ன செய்தி என்றால், ஈ என இறத்தல் இழிது, ஈயேன் என இறத்தல் அதனினும் இழிது, இழிவு என புறநானூறு செய்தி குறிப்பிடும். இது இரும்பு கடலை போல கடினமாக இருக்கிறது என்றும், அதே செய்தியை மிகவும் எளிதாக திருவள்ளுவர் எவ்வாறு குறிப்பிடுகிறார் என்றால், பசுவிற்கு பசுவிற்கு நீர் இல்லை என்றாலும் அந்த இறத்தல் கூடாது என்பதை திருவள்ளுவர் ஒரு ஓமையோடு குறிப்பிடுகிறார். ஆவிற்கு நீர் என்று இறப்பினும் நாவிற்கு இரவின் இழி வந்தது இல் என குறிப்பிடுகிறார். ஒரு ஓமை என்னவென்றால், நாம் வண்டியில் சென்று கொண்டிருக்கிறோம், மாட்டு வண்டி. அந்த மாட்டு வண்டி மாடுகளால் ஈர்க்கப்படுகிறது. அந்த மாட்டிற்கு திடீரென உடம்பு சுகம் இல்லை, அது இறக்கும் தருவாயில் உள்ளது. உடனே ஓடி சென்று பக்கத்து வீட்டிற்கு நீராகாரம் இருக்கிறதா என்று கேட்டு வாங்கி வந்து மாட்டிற்கு கொடுக்கலாம் என்று என்ன தோன்றுகிறது அந்த வண்டிக்காரனுக்கு. ஆனால் அவ்வாறு செய்தல் இழிவு, தன் முயற்சியாலே செய்ய வேண்டும், யாரிடத்திலும் சென்று இறத்தல் கூடாது என்பதை திருவள்ளுவர் எளிதாக கூறுகிறார். ஆவிற்கு நீரென்று இறப்பினும் நாவிற்கு இரவின் இழி வந்தது இல் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். அதில் தான் இவர் குறிப்பிடுகிறார். அதே போல் திருவள்ளுவர் நுட்பமானவர் என்பதை குறிப்பிட, அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள் என்பது நமக்கு தெரியும். இது என்ன கதையாக இருக்கிறது? 7 கடலை ஒரு அணுவிற்குள் எப்படி அடக்க முடியும் என்பதை அவர் திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். 7 சீர்கள் 7 கடலை போன்றது. திருக்குறள் 7 சீர்களை கொண்டு 1.25 அடியில் ஒரு எளிமையான குறளை அமைத்தார். பார்ப்பதற்கு அது எளிமையாக இருக்கும், ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் மிக நுட்பமான அறிவை கொண்டு கடலளவு ஆற்றலுடையது. அதை தான் அவர் தன்னுடைய குறள் ஒரு எடுத்துக்காட்டு குறளால் விளக்குகிறார். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்கிறார். நாம் எந்த செயலை செய்ய வேண்டும் என்றாலும் அதனால் எனக்கு என்ன லாபம், அதற்கால் எனக்கு என்ன பயன் என்று கேள்வி கேட்போம். பிள்ளைகளை பார்த்து ஒழுக்கமாயிரு என மூத்தோர்கள் கூறினால், நான் ஏன் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என கேட்பார்கள். அதற்கு வள்ளுவர் கூறுகிறார், ஒழுக்கம் சிறப்பை தரும், விழுப்பம் தரலாம், அதனால் ஒழுக்கத்தோடு இரு. ஒழுக்கத்தை நீ எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அவர் எதனோடு ஓமை கூறுகிறார் என்றால், போனால் திரும்ப வர முடியாதது எது என வள்ளுவர் யோசித்திருக்கிறார். எந்த பொருளை கொடுத்த பணத்தை இழந்தால் பெற்றுவிடலாம், ஆனால் எது இழந்தால் வராது என்றால், மானம் இழந்தால் திரும்ப வராது, உயிர் இழந்தால் திரும்ப வராது. அதனால் திருவள்ளுவர் உயிரை ஓமையாக கொண்டு உயிரினும் ஓம்பப்படும் என்கிறார். அவர் உயிரினும் என்பதற்கு எனும் ஏன் குறளை சேர்த்தார் என்றால், ஒருவேளை நாகரிகம் வளர்ந்து உயிரை இறந்தவரை மீட்கக்கூடிய தொழில்நுட்பம் மருத்துவ உலகில் வந்துவிட்டால் என்ன செய்வது என திருவள்ளுவர் ஆராய்ந்து அதனால்தான் உயிரினும் ஓம்பப்படும் என குறிப்பிடுகிறார். ஏனென்றால் உயிரோடு ஓம்பப்படும் என குறிப்பிட்டிருக்கலாம், உயிருக்கு நிகராக போற்றப்படும். ஆனால் உயிரை பின்னே சென்று அதற்கு முன்னே ஒழுக்கத்தை வைப்பது திருவள்ளுவரின் உள்ளம். ஏனென்றால் அவர் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை இருக்கிறது. அந்த சிந்தனையின் அடிப்படையிலே எனும் ஒட்டை உயிரோடு சேர்த்திருக்கிறார். உயிரினும் ஓம்பப்படும் என குறிப்பிடுகிறார். திரும்ப வராத ஒன்று உயிர், அதனால் அதற்கு அதைவிட சிறப்பாக அவர் குறிப்பிடுகிறார். அதை போலவே இவர் பாண்டிய மன்னனின் அவையில் இருந்ததனால் இவர் மக்கள் அரசாங்கத்தோடு எவ்வாறு இருக்க வேண்டும், உயர் அதிகாரிகளோடு எவ்வாறு இருக்க வேண்டும், மக்களுக்கு சில செய்திகளை குறிப்பிடுகிறார். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, அகலாது அணுகாது தீக்காய்வர் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் என குறிப்பிடுகிறார். அவ்வாறு என்றால், குளிர்காலத்திலே தீமூட்டி நாம் நாம் தீக்காய்வோம், அதை ஓமையாக கூறுகிறார். கிட்டே சென்றால் சுட்டுவிடும், எதிரே வென்றால் குளிரும். அதை அரசு அதிகாரம் அப்பேற்பட்டது. நமக்கு தெரியும்,
அதிகாரத்தின் மையத்தில் இருப்பவர்களை நோக்கி விட்டில் பூச்சிகளை போல பலர் ஒற்றிக்கொள்வார்கள். ஆனால் பலர் மாண்டு போயுள்ளனர் என்ற செய்தியும் நமக்கு தெரியும். அதிகாரத்தின் பக்கத்தில் இருக்கும்போது முதலில் பலிகடா ஆக்கப்படுவது அருகில் உள்ளவர்களைத்தான். அதனால் திருவள்ளுவர் அந்த காலத்திலேயே நமக்கு செய்தியாக கூறுவது அதிகாரத்திற்கும் அரசிற்கும் அருகில் இருக்க வேண்டும், ஆனால் வெகு நெருக்கமாக இருக்கக்கூடாது, சிறிது தூரம் விலகி இருக்க வேண்டும் என்பதை எவ்வளவு தூரம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தீக்காய்தலை உவமையாக கூறுகிறார் என கியாபை விஸ்வநாதம் அவர்கள் குறிப்பிடுகிறார். சரி, மக்கள் அதிகாரிகளிடம் எப்படி இருக்க வேண்டும் என குறிப்பிட்டார். அதிகாரிகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இவர் குறிப்பிடாமல் இருப்பாரா? குறிப்பிட்டுள்ளார். என்ன சொல்லுகிறார் என்றால், கடிது ஒச்சி மெல்ல எரிக நெறிதாக்கம் நீங்காமை வேண்டுபவர் என்கிறார். என்னவென்றால், மக்கள் தவறு செய்து விட்டனர். அந்த தவறுகளை பொறுத்து கொள்ளலாமா, தண்டிக்கலாமா, கண்டிக்கலாமா என்ன கேள்வி திருவள்ளுவரிடம் எழுகிறது. திருவள்ளுவர் என்ன கூறுகிறார் என்றால், கடிது ஒச்சி வேகமாக கையை ஓக்கி அதிகமாக வடியை உண்டாக்கக்கூடிய அடியை அடிப்பது போல தோற்றத்தை உருவாக்கி மெதுவாக தண்டனையை வழங்க வேண்டும் என அவர் குறிப்பிடுகிறார். அபராதம் விதிக்கும் போது 10,000 ரூபாய் அபராதம், 20,000 ரூபாய் அபராதம் என சொல்லி மக்களுக்கு தன் தவறை உணரச் செய்து அவர்கள் திருந்தும்படியாக சிறிது 1000 சில 500 1000 அபராதம் விதிக்க வேண்டும் என மக்களுக்கு அதிகாரிகள் நடந்து கொள்ள வேண்டும் என்பது திருவள்ளுவரின் நோக்கமாக விளங்குகிறது என கியாபை விஸ்வநாதம் அவர்கள் குறிப்பிடுகிறார். இது மட்டுமில்லை, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, எதை நம்பியும் ஏமாந்து விடாதே, பளபளப்பாக இருப்பதெல்லாம் ஆபத்து நிறைந்தது என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். எங்கே குறிப்பிடுகிறார் என்றால், சுனை கொடிது யாழ் கொடு செவ்விது ஆய்க்க வினைப்படு பாலார் கொளர் என குறிப்பிடுகிறார். அழகாய் இருக்கிறது, பளபளப்பாக இருக்கிறது என்று ஆசைப்பட்டு விடாதே, அபாயம் நிறைந்திருக்கிறது. எதெல்லாம் அழகா இருக்கிறதோ அதுதான் ஆபத்தை கொடுக்கும், இன்பத்தை இப்படி என்று அவர் குறிப்பிடுகிறார். அதற்கு அவர் சுனை குடிது யாழ் கொடு அப்படி என்று ஒரு சிறு உவமையை குறிப்பிடுகிறார். யாழினுடைய மரத்தை பார்த்தால் கருப்பாக இருக்கும், ஆனால் அதில் ஒரு எளிய ஓசை வரும். அது பளபளப்பாக இருப்பதில்லை என்பதற்காக அதை பற்றி விலகி இருக்கக்கூடாது. ஆனால் விஷம் நிறைந்த சுனை பளபளப்பாக இருப்பதால் அதில் போய் நாம் விழுந்து விடக்கூடாது என்பதை கியாபை விஸ்வநாதம் அவர்கள் குறிப்பிடுகிறார். அணிகலனாக எந்தெந்த அணிகலன்களை மக்கள் பயன்படுத்த வேண்டும் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். திருவள்ளுவர் அணிகலன்களை பயன்படுத்தினாரா? அந்த காலத்தில் எந்த அணிகலன்களை அவர் பயன்படுத்தி இருப்பார் என்றால், அவர் கண்ணுக்கு அணிகலனை குறிப்பிடுகிறார். கண்ணுக்கு அணிகலன் என்ன? முத்து முத்தான அணிகலன் அது என்றால், கண்ணுக்கு அணிகலன் கண்ணோட்டம் அக்தின்றேல் புண் என்று உணரப்படும். புண் என்றால் காயம். கன்னத்தில் ஒரு கீறலை கத்தியால் கீறிவிட்டு அதை பார்க்க நேரிடுமா என்றால் பார்க்காது. ஆனால் கண்ணுக்கு கண்ணால் பார்க்க முடியும். கண் இருக்கிறது என்றால், பார்க்கிறது என்றால் இரக்க உணர்வு வேண்டும். இரக்க உணர்வு இல்லாத கண்ணே அல்ல, புண் என குறிப்பிடுகிறார். அதற்கு கண்ணோட்டம் என குறிப்பிடுகிறார். கண்ணோட்டம் இல்லாத கண் புண் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். இதனை இரக்க உணர்வு தான் ஒரு மனிதனின் அணிகலன், அது கண்களில் அணியக்கூடிய அணிகலன் என குறிப்பிடுகிறார். திருவள்ளுவர் உள்ளம் உயர்ந்த உள்ளம் உடையது. எப்போதும் மக்களிடையே உயர்ந்த சிந்தனைகளோடு இருக்க வேண்டும் என நினைக்கிறார். நீ 100 அடி தூரம் செல்ல வேண்டும் என்றால் 100 அடி தூரத்தை நான் செல்ல முடியுமா என அச்சப்படாமல், என்னால் 200 அடி தூரம் செல்ல முடியும், 100 அடி தூரம் என்னால் எளிது என நினைத்துக் கொண்டால் 100 அடி தூரத்தை எளிதாக சென்று விடலாம். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறார், உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என குறிப்பிடுகிறார். நினைத்ததை நாம் அடைய வேண்டும் என்றால் உயர்வாக எண்ண வேண்டும். அவ்வாறு நாம் எடுத்த காரியத்தில் முடிவை எய்தாவிட்டாலும் நம்மளுடைய வெற்றி எப்போதும் போற்றத்தக்கதாக இருக்கும், தோல்வி இழிவாக இருக்காது என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். உள்ளற்க உள்ளம் சிறுகுவ எனவும் குறிப்பிடுகிறார். சிறுமையான எண்ணங்களை கொண்ட சிறிய உள்ளம் இருக்கக்கூடாது.
எப்போதுமே பெரிதினும் பெரிதுகள் என்ற சிந்தனையை தமிழர்கள் கொண்டிருந்தனர். அதற்கு திருவள்ளுவரின் வாக்கை சிறந்த சான்றாக இருக்கிறது. எப்போதுமே பெரியதில் குறிவை என குறிப்பிடுகிறார். ஒரு வீட்டில் ஒரு தந்தை இருந்தார். தன்னுடைய வயதான காலத்தில் தன் இரு பிள்ளைகளை கூப்பிட்டு, நீங்கள் இருவரும் காட்டிற்கு சென்று வேட்டையாடி வாருங்கள். வேட்டையாடி வரும்போது யார் சிறப்பாக வேட்டையாடி வந்துள்ளனரோ அவருக்கு ஒரு பரிசு தருகிறேன் என ஒரு கொடுத்துள்ளார் அந்த தந்தை. இருவருக்கும் கையில் வேலை குறித்துள்ளார். வேலை கொண்டு இருவரும் சென்றனர். மூத்தவன் காட்டிற்கு சென்றான். காட்டிற்கு சென்று ஒரு முயலை குறித்தவராமல் அடித்து முயலை பெற்றுக்கொண்டு அந்த வேலோடு வீட்டிற்கு வந்து விட்டான். இரண்டாம் அவனோ காட்டிற்கு சென்றான். பெரிய யானையை குறிவைத்து தாக்குகின்றான். யானை தப்புவிட்டது. வேலும் தொலைந்து விட்டது. வெறுங்கையோடு வீட்டிற்கு வந்துள்ளான். தந்தை இரண்டாவது மகனான வேலை துளைத்த மகனோட வந்து நிற்கிறார். அவரை கட்டி தழுவி பாராட்டி அவருக்கு பரிசு கொடுக்கிறார். என்ன காரணம் என்றால், உயர்ந்த நோக்கத்திற்காக ஒருவர் முயற்சி செய்து தோற்றாலும் அது போற்றத்தக்கதே, சிறிய நோக்கத்தில் வெற்றி பெற்றாலும் அது இழிவானது என திருவள்ளுவர் ஒரு குறளில் குறிப்பிடுகிறார். காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். காண முயலெய்த அம்பினில், அம்பினால் முயலை நாம் ஈஸியாக வெற்றிவிடலாம். ஆனால் அதை விட யானைக்கு குறிவைத்து யானை தப்பிவிட்டது, தன்னுடைய வேலும் போய்விட்டது, அவனுடைய முயற்சியே பெருமுயற்சியே பெருமை தரும் என்பதை அவர் குறிப்பிடுகிறார். திருவள்ளுவர் இதையெல்லாம் சொல்லியுள்ளார். வேடன் ஓமையாக வைத்து பெருமுயற்சி செய்ய வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறார். பொருளாதாரத்தை பற்றி சொல்லியுள்ளாரா? ஆமாம். பொருளாதாரத்தை எவ்வாறு செய்துள்ளார் என்றால், வீட்டு பொருளாதாரம் முதல் உலக பொருளாதாரம் வரை குறிப்பிடுகிறார். நாம் அதிகமாக வருவாய் வர வேண்டும் என்று அனைவரும் எண்ணுவோம். அதிகமாக செலவு செய்ய வேண்டும் என அனைவரும் எண்ணுவோம். ஆனால் வருவாய்க்கும் செலவுக்கும் இடையில் போட்டி ஏற்படும் போது செலவே பல நேரங்களில் வெற்றி பெற்று வருகிறது. அதற்கு அவர் குறிப்பிடுகிறார், ஆகாறு அளவிட்டிதாயினும் கேடில்லை, போகாறு அகலாக்கடை. வருவாய் குறைவாக இருக்கிறது என்று நாம் வருத்தப்படுகிறோம். வருவாய் அதிகமாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, செலவை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். திருவள்ளுவர் வறுமை வந்துவிட்டதே என மக்கள் வருத்தப்படுகிறார்கள். வறுமை வந்ததே என வருத்தப்படாதே, வறுமை நிலையில்தான் உன்னுடைய நண்பர்கள் யார் என்று உனக்கு தெரியும் என்பதை குறிக்க, கேட்டினும் உண்டோ உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் போல் என குறிப்பிடுகிறார். யார் யாரெல்லாம் உண்மையான நண்பர்கள், யார் யாரெல்லாம் பொய் வேஷம் போடுபவர்கள் என்பதை அளப்பதற்கு ஒரு கோல் வேண்டும். அந்த கோல் வறுமை மட்டும்தான். வறுமை என்பது அந்த வறுமை வந்த காலத்தில் அகலாது நம்மோடு இருப்பவர்களே உண்மையான நட்பு உறவு என திருவள்ளுவர் மக்களிற்கு குறிப்பிடுகிறார். திருவள்ளுவர் ஒரு சூதாட்டக்காரர். சூதாட்டக்காரருக்குத்தான் சூதினுடைய அருமை தெரியும். எப்படி சூதாட வேண்டும், சூதாடினால் என்ன கிடைக்கும் என்பதை தெரிந்து வைத்திருக்கிறார். நாம் எல்லாம் பெருமுயற்சி இல்லாமல் எளிதில் பணம் கிடைக்கக்கூடிய ஒரு செயலை வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்பதை சூது எனும் அதிகாரத்தில் திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். தன் உழைப்பால் வந்த பொருளே நம்மிடம் இருக்கும், உழைப்பில்லாமல் எளிதில் கிடைக்கும் எந்த ஒன்றும் நம்மிடம் இருக்காது என்பதற்கு சூதை பற்றி குறிப்பிடுகிறார். அவர் சூதாடாதே, அது தவறு என்பதை குறிப்பிடுக ஒரு குறளை குறிப்பிடுகிறார். ஒன்றைதி 100 இலக்கும் சூதருக்கு உண்டாம் போல் நன்றெய்தி வாழ்வதோர் ஆறு. சூது எப்படிப்பட்டதென்றால், எடுத்தவுடன் வெற்றி கிடைக்கும், தொடர்ச்சியாக வெற்றி கிடைக்கும் என்ற எண்ணத்தில் நாம் முயற்சி செய்வோம். அடுத்தடுத்து இழப்பு ஏற்படும். இழப்பு வந்தால் மனம் என்ன சொல்லும்? அடுத்த முறை வெற்றி பெற்று விடுவோம், அடுத்த முறை வெற்றி பெற்று விடுவோம் என்று எண்ணி 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 பணத்தை இழந்து அனைத்தையும் இழந்து நிற்போம் என்பதாம். இதற்கு பரிமேலழகர் உரை என்று இருக்கிறது என்றால், ஒருவன் 1 ரூபாய் பெற்று 100 ரூபாய் இழக்கக்கூடிய அபாயம் உள்ளது சூது என பரிமேலழகர் உரை கூறுகிறது. ஆனால் கீழப்பை விஸ்வநாதம் அவர்கள் இதற்கு மேல் சென்று பரிமேலழகர் உரையை அவர் மறுக்கிறார். என்னவென்றால், ஒன்றைதி 100 இழப்பார் என்றால் தன்னுடைய மனைவி, மக்கள்,
தன்மானம், சுயமரியாதை, மகிழ்ச்சி என வரிசையாக பட்டியலிட்டு 100 நல்ல குணங்களையும் நட்பேறுகளையும் ஒருவன் இழக்க வேண்டுமானால் சூதாட்டத்தில் ஈடுபட வேண்டும். அதுதான் ஒன்று கிடைக்குமே. திருவள்ளுவர் முதலிலே சொல்லியிருக்காரு, முதலில் கிடைக்க வேண்டியது என்ன? ஒன்று எய்தி 100 இலக்கும். ஒன்று எய்தப்படுவது என்ன? சூதாடி என்ற பட்டம் மட்டுமே மிஞ்சும், மற்ற அனைத்தும் சென்றுவிடும் என கியாபை விஸ்வநாதன் அவர்கள் குறிப்பிடுகிறார். ஒன்று எய்தி 100 இலக்கம் என்றால் நாம் 1 ரூபாயை பெற்று 100 ரூபாய் இழப்போம் என பொருளாதார சிந்தனையில் செல்லாமல் இவர் திரு கியாபை விஸ்வநாதன் அவர்கள் குறிப்பிடுவது 100 நட்பேறுகள் நம்மை விட்டு நீங்கும், ஒரே ஒரு பெயர் மட்டும் நம்மிடம் இஞ்சும், அதுதான் சூதாடி என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். இதில் பரிமேலழகர் உரையை துணிந்து மறுக்கிறார், எல்லாவற்றையும் இழந்து இருக்கிறார் என்பதை சூதாடம். திருவள்ளுவர் குடியை பற்றி குறிப்பிடும் போது திருவள்ளுவரிடம் போய் மக்கள் கேட்டார்களாம், ஊருக்கே உபதேசம் செய்கிறீர்கள், மக்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், அதிகாரிகள் எவ்வாறு இருக்க வேண்டும், அரசு அதிகாரிகளிடம் மக்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், பொருளாதார சிந்தனை எப்படி இருக்க வேண்டும், வணிகர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் குறிப்பிடுகிறீர்கள். இந்த குடியாரர்களை பற்றி உங்களுக்கு அக்கறை இல்லையா? குடியாரர்களை பற்றி நீங்கள் எதையும் சொல்ல வேண்டுமா அப்படி குறிப்பிடுகிறார். அதற்கு அவர் குறிப்பிடுகிறார், அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் என்றால், தண்ணீரிலே துளைந்த பொருளை தீப்பந்தத்தை கொண்டு தேட முடியுமா? இயலாதல்லவா? தண்ணிலேயே ஒரு பொருள் துளைந்து விட்டது என்றால் தீப்பந்தத்தை கொண்டு போய் நாம் தீப்பந்தம் என்னும் அறிவை கொண்டு போய் சேர்த்தால் தண்ணீரிலே சொயின் என்ற சத்தத்தோடு தீப்பந்தம் அணைந்து விடும். அதுபோல குடிகாரர்களை திருத்த முயற்சி செய்து நம்மளுடைய அறிவான கருத்துக்களை செய்தால் அவர்களுடைய காதுக்குள் செல்லும் போதே சொயின் என்று காணாமல் போய்விடும் என்று ஓசை நேயத்தோடு திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். மேலும் குடிகாரர்களுக்கு திருந்த வாய்ப்பில்லையா என திருவள்ளுவர் கேட்கிறார். ஏன்? வாய்ப்புண்டு, ஆனால் அவர்கள் திருந்த மாட்டார்கள் என குறிப்பிடுகிறார். எவ்வாறு என்றால், குடிகாரர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எப்போதும் குடித்துக் கொண்டே இருப்பார்கள். எப்போதாவது ஒரு நேரம் அவர்கள் குடி இல்லாமல் இருந்து குடியின் அடிமைத்தனத்திலிருந்து சிறு மணித்துளிகள் ஈர்த்திருக்கும் போது மற்றொரு குடிகாரனை பார்த்து அவனுக்கு உண்டாகக்கூடிய அவல நிலையை பார்த்து தான் திருந்த வாய்ப்புள்ளது. அவ்வாறு திருந்தினால் மட்டுமே அவன் திருந்த முடியும். ஏனென்றால் குடிகாரர்களுக்கு நிறைய அவல நிலை உண்டு, யாரும் மதிக்க மாட்டார்கள். ஆனால் அந்த குடிகாரனுக்கு தெரியாது. ஏனெனில் அவன் தான் குடியில் மூழ்கி இருக்கிறானே, குடி அவனை ஆட்டி பறைக்கிறது, அவனுக்கு வரக்கூடிய அவலமோ துன்பமோ அவமரியாதையோ அவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் மற்றவருக்கு தெரியும். எவனோ ஒருவன் குடிக்கிறானோ அவன் குடியை மறக்க செய்ய வேண்டுமானால் தன் குடியில் இல்லாத போது, குடிமை ஆட்படாத போது, 1 மணி நேரமாவது தனியாக இருக்கும் போது குடித்தவன் படும் பாட்டையும் குடித்தவனை இந்த சமூகம் எவ்வாறு நடத்துகிறது என்பதை பற்றியும் தெரிந்தால் அவன் குடியை விட்டு விடுவான், பழி நாணுவான் என குறிப்பிடுகிறார். கலித்தானை காணுங்கள், உள்ளங்கள் உடைதான் சோர்வு என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். அதற்கடுத்து தாயையும் சான்றோரையும் அவர் அழகாக ஓமிக்கிறார். என்ன ஓமை என்றால், உலகத்திலே சான்றோர்களுக்கு எப்போதும் தவறுகளை பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள், தவறை தவறு என்று கூறுவார்கள். ஆனால் தாயுள்ளம் உள்ளதே, பெற்ற மகனை எந்த நிலையிலும் விட்டுக் கொடுக்காதவர்கள். என் மகன் தவறு செய்திருக்க மாட்டான், என் மகன் நல்லவன், அவனை போல ஒருவன் ஊரில் உண்டா என கூறுவார்கள். குடிகார மகனை பெற்றுவிட்டால் அந்த தாய் என்ன செய்வாள் என கேட்டால், குடிகாரன் முதலில் தாயிடம் போய் பணம் வாங்குவான், தாய் கொடுப்பாள். இந்த முறை மட்டும்தான் குடிக்க வேண்டும், இனிமே குடிக்க கூடாது என தாய் பணம் கொடுத்து அனுப்புவாள். அடுத்த தடவை கேட்டால், நேற்றேதான் சொன்னேனே பணம் இல்லை என்று கேட்டால், பணம் இல்லை என்று திட்டிக் கொண்டே பணத்தை கொடுத்து அனுப்பக்கூடிய உள்ளம் தாயுடையது. பணம் எல்லாம் தீர்ந்து போய்விட்டது, பணம் சுத்தமாக இல்லையப்பா என்று தாய் சொன்னால் பலார் என்று கன்னத்தில் விடுவான். உடனே தாயின் மனம் துடிதுடிச்சு, ஏண்டா என்ன அப்படி அடிக்கிற, உன்னை பெத்த வயிறு நான் அப்படின்னு அந்த தாய் சொல்வாளாம். ஆனால் உதடுகள் அப்படி சொன்னாலும் உள்ளம் என்ன தெரியுமா சொல்லும்? பாரு, சின்ன வயசுல பிறந்து கிடந்தப்போ 1 முழம் இருந்தான், 2 முழமா வளர்ந்தான், இன்னைக்கு எவ்வளவு உயரம் வளர்ந்து நிக்கிறான், உயரம் வளர்ந்தாலும் இவ்வளவு பலம் பாரு
அவன் அடிச்ச அடியில 2 பல்லு கொட்டுற அளவுக்கு அவனோட பலம் இருக்கே அப்படின்னு அந்த தாய் எப்போதும் தன் மகனை பார்த்து பெருமைப்படுவானாம். அதுபோல தாயின் மனம், பேர்பட்ட தாயும் தன் மகன் குடிகாரன் என்றால் ஏற்றுக்கொள்ள மாட்டாளாம். உலகத்தில் உள்ள அத்தனை தவறுகளை செய்தாலும் தன் மகன் நல்லவன் என போற்றக்கூடியவள், குடிகாரனாக ஒருத்தன் இருந்து விட்டால் அவனை தன் தாயும் ஏற்றுக்கொள்ள மாட்டாள் என்பதை திருவள்ளுவர் ஈன்றால் முகத்தால் ஆயினும் இன்னாதால் என் மற்ற சான்றோர் முகத்து களி என்னும் குரலில் குறிப்பிடுகிறார். அதே போலவே கியாபே விஸ்வநாதம் அவர்களிடம் ஒரு வணிகர் வந்துள்ளார். வணிகர் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார். வணிகரிடம் கியாபே விஸ்வநாதம் அவர்கள் எல்லாரிடம் சொல்வதை போல திருக்குறளை படியுங்கள், அது உங்களுக்கு வாழ்வை உயர்த்தும் என்று இருக்கிறார். அந்த வணிகரோ, எனக்கு கடை இருக்கிறது, கடையில் பெரிய செல்வம் இருக்கிறது, நான் ஏன் திருக்குறளை படிக்க வேண்டும் என்று சென்று விட்டார். மேலும் எனக்கு நேரமே இல்லை, கடை நடத்தவே சரியாக இருக்கிறது என்று சென்று விட்டார். சிறு காலம் பிறகு கியாபே விஸ்வநாதம் அவர்களை சந்திக்க வந்துள்ளார். வந்து, ஐயா, ஏதோ ஒரு புத்தகம் படிக்க வேண்டும் என்று சொன்னீர்களே, அந்த புத்தகம் என்ன, அது எங்கே கிடைக்கும் என்று உள்ளார். ஏனப்பா, நீ தான் திருக்குறளை படிக்க நேரம் இல்லை, படிக்க வேண்டிய அவசியமும் இல்லை என்று சொன்னீரே. ஆமையா, இதுதான் நினைத்தேன். என் வீட்டில் 20,000 ரூபாய்க்கு பண்டங்களை வாங்கி வைத்தேன். என்னுடைய அக்கா மகனை கொண்டு போய் அந்த கடையில் அமர்த்தி கடையை பார்த்து கொண்ட சென்னேன். அவன் 14,000 ரூபாயை தீர்த்து 6,000 ரூபாய்க்கு கொண்டு வந்து விட்டான். எனவே அவனை தூக்கிவிட்டேன். அதன் பிறகு வேற ஒருத்தனை பணியில் நிமிர்த்தினேன். அவன் வந்தான். வந்தவன் நான் கொஞ்சம் சுதாரிப்போடு இருக்க எண்ணினேன். என்னவென்றால், போன தடவை தான் ஏமாந்து விட்டோம், இந்த தடவை ஏமாறக்கூடாது என அவனை தொடர்ச்சியாக கண்காணிக்க விரும்பினேன். அவனை அதிகமாக சந்தேகப்பட்டேன். அவனை தொடர்ச்சியாக தொந்தரவு செய்தேன். அவன் முன்னவன் போல் இல்லை. அவன் 6,000 ரூபாயை அளிக்கவில்லை, கடனாக கொடுத்து விட்டு கடையை மொத்தமாக மூழ்கடித்து விட்டான். இனிமேல் பிழைக்க வழி இல்லை. அதனால் படிப்ப நேரம் அதிகமாக இருக்கிறது, ஒன்றும் செய்ய முடியாது, அதனால் ஏதாவது படிக்கலாம் என்றே. அதற்கு கியாபே விஸ்வநாதன் சொல்லியிருக்கிறார், நான் சொன்ன போதே திருக்குறளை படித்திருந்தால் இந்த நிலை வந்திருக்கிறது. நான் சொன்னபோது படிக்கவில்லை, இப்போது அனைத்தையும் இழந்து விட்டாய் என கூறியிருக்கிறார். ஐயா, என்ன ஐயா சொல்கிறீர்கள்? கடை நடத்துவது எப்படி என்று திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். ஆமாம், எவ்வாறு என்றால், ஒருவனை வேலைக்கு அமர்த்தும் போது அவனை தெளிவாக ஆராய்ந்து வேலையில் நிமிர்த்த வேண்டும். அவ்வாறு அமர்த்திய பிறகு அவனை பற்றி ஐயம் கொள்ளக்கூடாது. நீ இரண்டும் செய்துள்ளாய். முதலில் தேரான் தெளிவு. முதலில் உன்னுடைய அக்கா மகனை கொண்டு வந்து கடையில் நிறுத்தியுள்ளாய். அவனை பற்றி எந்த அறிவும் இல்லாமல் தெளிந்திருக்கிறாய். அது மிகப்பெரிய தவறு. இரண்டாவது ஒருத்தன் வந்தானே, அவனையாவது நீ தெளிவாக ஆராய்ந்து சந்தேகப்படாமல் இருந்திருக்கிறாயா? இல்லை. தெளிந்தான்கான் ஐயுறவும். தெளிந்த பிறகு அவனை ஐயம் கொண்டு சந்தேகப்பட்டுள்ளாய். அதனால் அவன் கடையின் மீது பொறுப்பு இல்லாமல் கடனை கொடுத்து அளித்து விட்டான். தீரா இருமை தரும், அது யார்? நீந்தான் என குறிப்பிடுகிறார். இப்படி 3 பேருடைய செய்திகளையும் ஒரே குரலில் வள்ளுவர் குறிப்பிட்டுள்ளார் என்றால், தீரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இருமை தரும் என குறிப்பிடுகிறார். திருவள்ளுவர் திருக்குறளை பற்றி அனைத்தும் சொல்லியிருக்கிறார்களே, மழையை பற்றி குறிப்பிட்டுள்ளதா என ஒரு மாணவன் குறும்பாக கேட்டுள்ளான். அதற்கு மழையை மட்டும் இல்லை, துப்பாக்கியையும் குறிப்பிருக்கிறது என, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூகும் மலை என குறிப்பிட்டு நகைச்சுவையாக துப்பாக்கி எனும் சிலைடையாக கியாபே விஸ்வநாதம் அவர்கள் குறிப்பிடுகிறார். ஒருவன் வேடிக்கையாக, ஐயா, திருவள்ளுவர் அனைத்தையும் கூறியிருக்கிறாரே, முடி வெட்ட வேண்டுமா, வெட்டக்கூடாதா என கேள்வி எழுப்பியிருக்கிறார். முடி வெட்டுவது எப்படி என திருவள்ளுவரிடம் எவனோ ஒருவன் போய் கேட்டிருக்கிறார். அதனால்தான் திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார், பழித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தது ஒழித்து விடின் என குறிப்பிடுகிறார். உலகத்தில் 2 வகையான மக்கள் உண்டு. ஒருவர்கள் சடாமுடியோடு முடியை வளர்த்துக் கொள்வார்கள். இன்னொருவர் அனைத்தையும் அழித்துவிட்டு இருப்பார். இது போன்ற நிலை வேண்டாம் அப்பா. அழித்தலும் வேண்டாம், நீட்டலும் வேண்டாம். உலகம் எதெல்லாம் பலிக்கிறதோ அதை விட்டு நாட்டில் நிம்மதியாக வாழ வேண்டும் என கிராப் வெட்டுவது எப்படி கூட என்று திருவள்ளுவர் குறிப்பிட்டுள்ளார் என கியாபே விஸ்வநாதம் அவர்கள் குறிப்பிடுகிறார்.
அதே போல திருடர்கள் எப்படி திருட வேண்டும் என சொல்லியுள்ளாரா என ஒரு திருடன் வந்து கியாபை விஸ்வநாதனிடம் கேட்டிருக்கிறார். நீ பழைய திருடரா இருக்கிறாய் போல இருக்கே, நீ எப்படி திருடுவாய் தெரியுமா என அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு திருவள்ளுவர் இடமிருந்து எடுத்துக் கொடுக்கிறார். எப்படி திருடுவாய்? நான் போய் நிற்பேன், அசந்த நேரம் பார்த்து திருடி கொண்டு சென்று விடுவேன். அதைத்தான் திருவள்ளுவரை குறிப்பிடுகிறார். எங்கே குறிப்பிட்டுள்ளார்? கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து என்று குறிப்பிடுகிறார். அப்படி அசையாமல் ஒரு இடத்தில் நின்று கொண்டு கொக்கு மீனுக்காக காத்திருக்கும் சமயம் பார்த்து கொத்திக் கொண்டு சென்று விடும் அல்லவா, அதை போலவே நீயும் கொத்திக் கொண்டு சென்று விடுவாய் என கியாபை விஸ்வநாதன் அவர்கள் கொக்கொக்க கூம்பும் பருவத்து என குறிப்பிடுகிறார். அதற்கு உங்களிடம் திருடி விட்டால் நான் என்ன செய்வது? நான் தான் திருக்குறளை படித்திருக்கிறேனே, கொக்கு எதற்காக காத்திருக்கிறது என்று எனக்கு தெரியுமே, என்னிடம் கொத்திக் கொண்டு போக வழி இல்லையே, யாரெல்லாம் திருக்குறளை படிக்கவில்லையோ அவர்களிடமே கொத்த முடியும், கொக்க முடியும். நீங்கள் கொக்காக இருந்தால் நான் மீனாக தப்பிக்க முடியும். ஏனென்றால் நான் திருக்குறள் படித்த மீன். திருக்குறள் படிக்காத ஏதாவது மீன் இருக்கும், அந்த இடத்தில் உன்னுடைய கொக்கு வேலையை காட்டு என திருவள்ளுவரின் குரலால் கியாபை விஸ்வநாதன் அந்த குரலை சொல்லிக் கொடுக்கிறார். அதற்கு பிறகு ஒற்றுமையை பற்றி குறிப்பிடும் போது, மண்பாண்டத்தோடு செப்பு கலந்திருக்கும் போது ஈர மண்ணாக இருக்கும் போது ஒட்டும், துடுமண்ணாக இருக்கும் போது ஒட்டாது. அதற்கு ஒரு குரலை குறிக்கிறார். செப்பின் புணர்ச்சி போல் கூடினும் கூடாதே உட்பகை உற்ற குடி. ஒரு குடும்பத்தில் உட்பகை உண்டாகவே கூடாது. அவ்வாறு உட்பகை வந்துவிட்டால் வெளியில் நாம் எல்லாம் ஒன்றாக இருப்பது போல தெரியும், ஈர மண்ணாக இருக்கும் போது ஒன்றாக இருப்பது போல தெரியும். ஆனால் அது காய்ந்து விட்டால் தனித்தனியாக சென்று விடும் என்பதை செப்பின் புணர்ச்சி போல் கூடினும் கூடாதே உட்பகை உற்ற குடி என குறிப்பிடுகிறார். அதனால் உட்பகை இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை கூறுகிறார். அதற்கு பிறகு ஒருவர் கேட்டாராம், ஐயா, சாப்பிட ஒருவர் வந்துள்ளார், அவரை எவ்வாறு நடத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளதா என கேட்டுள்ளார். அதற்கு இவர், ஒரு மரம் ஒன்று, அந்த மரத்தை போய் தொட்டால் அந்த மரம் சுருங்கிவிடும். ஒரு செடி உண்டு, அந்த செடியை தொட்டால் சினுங்கிவிடும். ஒரு மலர் உண்டு, அந்த மலரை முகந்தால் அது நீராக கரைந்து விடும், குலைந்து விடும். அதுபோல அந்த மலர் தெரியுமா, அந்த மலர் அனிச்ச மலர். ஒருவர் வீட்டிற்கு வந்தால் அவரை பற்றி நாம் குறை சொல்ல வேண்டாம், நடத்த வேண்டாம். ஒருவரை நோக்கும் போதே, ஒருவரை போய் நோக்கும் போதே அவருடைய முகம் குலைந்து விடும். அதனால் வீட்டிற்கு வந்த விருந்தினரை இன்முகத்தோடு வரவேற்க வேண்டும், இன்முகத்தோடு வரவேற்க வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறார். அதைத்தான் மோப்பக்குலையும் அனிச்சம் முகந்தெரிந்த நோக்கக்குலையும் விருந்து என குறிப்பிடுகிறார். யாராவது ஒருத்தர் வீட்டிற்கு போய் மோசமான முகத்தை வைத்துக் கொண்டு தம்பி சாப்பிடப்பா என்றால் எனக்கு பசிக்கலங்க என சென்று விடுவாராம். அதே போல உயர்வாக எவ்வாறு இருக்க வேண்டும், பணிவாக எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு பெருக்கத்து வேண்டும் பணிவு, சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு என குறிப்பிடுகிறார். அறத்தை சொல்லியாகிவிட்டது, பொருளை சொல்லியாகிவிட்டது, இன்பத்தை சொல்ல வேண்டும் அல்லவா. வள்ளுவர் கண்ட பெண்ணை பற்றி கியாபை விஸ்வநாதன் அவர்கள் சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், கணவன் தனியே இருக்கிறான், அவனுக்காக சென்ற மனைவி, உணவு சமைத்துக் கொண்டு சென்றவி கண்ணை பொத்தி கொண்டு பின்னால் சென்று தெரியாமல் கண்ணை பொத்தி கொண்டு இருக்கிறார். அப்போது அந்த கணவன் யார் என கேட்கிறாளாம். கேட்டவுடன் அவள் ஐயோ என்று அலறுகிறாளாம். ஏன் அலறுகிறாள் என்றால், இதற்கு முன் யாரோ உன்னை கண்ணை பொத்திருக்கிறார்கள், அதனால் என்னை யார் என்று கேட்கிறாய் என்று சொல்கிறாராம். ஏனென்றால் உன் கண்ணை பொத்தக்கூடிய உரிமை யாரிடத்தில் உள்ளது? என்னை பொத்தி மட்டுமே உள்ளது. நீ கண்ணை பொத்தியவுடன் என்னை எல்லாமா சொல்லியிருக்க வேண்டும், நீ ஏன் யார் என கேட்டாய் என சொல்கிறார். இதைத்தான் திருவள்ளுவரினுடைய குரலில் இருந்து கூறுகிறார். உலகில் பெண்மனம் வித்தியாசமானது என்பதை தேநீர் வேண்டுமா என்று கேட்டால், வெளியில் சென்றிருக்கும் போது தேநீர் வேண்டுமா என்று கேட்டால், உங்களுக்கு தேநீர் வேண்டுமா என்று அல்ல, அந்த பெண்ணிற்கு தேநீர் வேண்டும், வாங்கி கொடு என்பதைத்தான் அந்த பெண் அப்படி கேட்பாள் என்பதை திருவள்ளுவர் கியாபை விஸ்வநாதன் கூறுகிறார். அதை போலவே அவர் சொல்லுகிறார், சொல்லாமை உண்டேல் என குறை மற்றுமின் மல்வரவு வாழ்வர்க்கு உரை என குரலின் போது குறிப்பிடுகிறார். அதே போல
மனைவி நல் மனைவியாக வீட்டில் இருந்தால் அவனுக்கு இல்லாதது இல்லை. ஒருவனுக்கு பல செல்வங்கள் இருந்தும் மனைவி சரியாக இல்லை என்றால் என்ன இருந்தும் என்ன பயன் என குறிப்பிடுகிறார். அதை போலவே இவர் உலகம் முழுவதும் சென்று தன்னுடைய அறிவை மக்களிடம் கொண்டு சேர்த்துள்ளார். கடைசியாக அவர் சொல்வது, பெண்ணிற்கு பெருந்தகை யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின் என பெண்களுக்கு கற்பை குறிப்பிடும் போது அதற்கு விளக்கத்தை, கற்பு என்பது பெண்களுக்கு மட்டும்தானா உண்டு என கேட்டால், பெண்களால் பெருமை உண்டு, உன்னால் என்ன பெருமை என குறிப்பிட்டு, பெண்ணினத்தால் தான் உலகம் பெருமை இருக்கிறது அது என்பதை விளக்கி, ஆண்களால் உலகம் படைக்கப்படவில்லை, பெண்களாலே இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது என்ற பெண்மை போற்றி, மேலும் இல்லதவன் இல்லவர் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை என குரலில், ஒருவனுக்கு நல்ல மனைவி அமைந்து விட்டால் அவனுக்கு இல்லாததும் இல்லை, ஒருவனுக்கு சரியான மனைவி அமையவில்லை என்றால் அவனுக்கு என்ன இருந்தும் இல்லை என குறிப்பிடுகிறார். இதனோடு அவர் திருக்குறளை எவ்வாறு படிக்க வேண்டும் என்பதை நகைச்சுவை உணர்வோடு குறிப்பிடுகிறார். என்ன வேண்டும் என்றால், திருக்குறளில் உள்ள 133 அதிகாரங்களை எண்களோடு மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு தெரிந்து கொண்டால் திருக்குறள் படித்தவருக்கும் படிக்காதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். ஒரு நாள் கியாபை விஸ்வநாதம் அவர்கள் வீட்டிற்கு காலை ஒருவர் வந்துள்ளார். மணி 11:30 மணி கடந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது அவருடைய மகள், கியாபை விஸ்வநாதம் அவர்களுடைய மகள் வந்து, அப்பா இன்று 9 என கேட்டுள்ளார். 9 அவருக்கு ஆம் என்று சொல்லிவிட்டார். அதற்கு வந்திருந்த விருந்தினருக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னது, அவர் 9 என்று கேட்கிறார், இவர் ஆம் என்று கூறுகிறார் என்றால், திருக்குறளில் 9வது அதிகாரம் விருந்து. அதனால் இன்னைக்கு வந்திருக்கிறவருக்கு சமைக்கவா வேண்டாமா என்பதை மகள் கேட்கிறாள். அதற்கு இவர் ஆம் என்று கூறுகிறார். அதனை புரிந்து கொண்ட இவர் இல்லையம்மா, அவர் புரிந்து கொண்டவர், இல்லையம்மா இன்று நான் 95, அதனால் எனக்கு 9 இல்லை என்கிறார். என்னது 95? இன்று 95வது அதிகாரம் மருந்து, அதனால் 95வது அதிகாரம் இன்று நான் மருந்து சாப்பிட்டு உள்ளதால் நான் வெளியில் சாப்பிட முடியாது, பத்தியத்தில் இருக்கிறேன் என்பதை கூற அவரும் சென்று விட்டார். இதை போல பல செய்திகளை இவர் திருக்குறளில் உள்ள செய்திகளின் மூலம் நமக்கு குறிப்பிடுகிறார். இவ்வாறு கியாபை விஸ்வநாதம் அவர்கள் நகைச்சுவை உணர்வோடு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஏறத்தாழ 96 ஆண்டுகள் தமிழ் நிலத்தில் வாழ்ந்தார். தமிழ் மக்களுக்காகவே உழைத்தார். இவரை போன்ற பல தமிழறிஞர்கள் இருந்தனர். தம் வாழ்நாள் முழுவதும் மக்களிடையே சென்று தமிழை வளர்த்தனர். கியாபை விஸ்வநாதனுக்கு ஒரு சிறப்பு என்றால், இவர் சிறந்த பேச்சாளர் மட்டுமல்ல, பல்துறை வித்தகர், ஒரு வணிகர். இவர் உலகம் முழுவதும் பல பொருட்களை பண்டமாற்றம் செய்யும் வணிகராக இருந்துள்ளார். அந்த வணிகத்தில் உச்ச நிலையில் இருந்திருக்கிறார். அது மட்டுமில்லை, சித்த மருத்துவத்தில் உயர்ந்த நிலையில் ஆய்வுகள் செய்து சித்த மருத்துவ குறிப்புகளை தானே தேடி சென்று ஆய்வு குறிப்புகளை நூலாக்கி வெளியிட்டார். இவருடைய சித்த மருத்துவ நூற்குறிப்புகள் இப்போதும் சித்த மருத்துவ படிப்புகளில் உண்டு. இவர் திருக்குறளை உலகம் முழுவதும் கொண்டு சேர்த்த பெருமை உண்டு. இதனால் இவருடைய பெயரில் திருச்சியில் உள்ள மருத்துவக் கல்லூரி பெயர் இவர் கியாபை விஸ்வநாதம் அவர்கள் பெயரால் வழங்கப்படுகிறது. எனவே திருவள்ளுவர் பற்றியும் திருக்குறளை பற்றியும் கியாபை விஸ்வநாதம் அவர்கள் கூறிய வள்ளுவரும் குறளும் என்ற நூலில் எனக்கு தெரிந்த சிறு செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இந்த வாய்ப்பினை நல்கிய அவை புலவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏதேனும் தவறு செய்தால் பொறுத்துக் கொள்ளுக. என் பிழைகளை திருத்திக் கொள்ள தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி விக்னேஸ்வரன் அவர்களே. மிக அருமையான சொற்பொழிவாக அமைந்திருந்தது. முத்தமிழ் காவலர் அவர்களின் நூலின் சாராம்சத்தை எங்களுக்கு எடுத்துரைத்தீர்கள். அது வள்ளுவரின் பிறப்பு, வள்ளுவரின் சமயம் அல்லது வள்ளுவரை கொண்டாடுதல், வள்ளுவர் கூறிய கருத்துக்களிலே நகைச்சுவை உணர்வு கொண்டவை ஆகியவற்றையெல்லாம் எடுத்து சொன்னீர்கள். குறிப்பாக 2 சொல்ல வேண்டும் என்றால், ஒன்றெய்தி நூறிழக்கும் என்ற அந்த குறளின் தத்துவத்தை கியாபை அவர்கள் சொன்னதை மிக அருமையாக எடுத்து கூறினீர்கள். அதே போல கொக்க கக்கும் என்பது ஒரு நகைச்சுவான அவர் சொன்ன விதம் எதற்காக இருந்தாலும் அதனை கியாபை அவர்கள் ஒரு நகைச்சுவை உணர்வோடு எடுத்து சொன்னதையும் எடுத்து காட்டியிருந்தீர்கள். மிக அருமையாக இருந்தது. தமிழர் நலம்,
தமிழ்நாட்டின் வளர்ச்சி ஆகியவற்றுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட முத்தமிழ் காவலர் அவர்கள் எழுதிய பல நூல்களில் ஒரு நூல் இன்று ஆராயப்பட்டது. இது தொடர்ச்சியாக இருக்க போகிறது. இந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சியை நீங்கள் கவனித்திருக்க கூடும், நண்பர்கள் கூட கவனித்திருக்க கூடும். ஒரு குறிப்பிட்ட மாநாடு, திருச்சி மாநாடு, திருப்புமுனை மாநாடு என்றெல்லாம் கூறிக்கொள்வார்கள். அப்படி இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு திருப்புமுனை நிகழ்ச்சியாகவே நான் கருதுகிறேன். காரணம், எங்களை போன்ற வயது முதிர்ந்தவர்களிடமிருந்து விக்னேஸ்வரன் போன்ற இளைஞர்களிடத்திலே திருக்குறள் சென்று சேர்ந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைய நிகழ்ச்சிக்கு வருங்காலத்திலே பேச இருக்கக்கூடிய 3-4 இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதையும் நான் பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பாபு, அருள், சுபாஷினி ஆகியோரை என்னால் பார்க்கிறது. வேறு சிலர் கூட இணைந்திருக்க கூடும். ஆகவே அந்த விதத்திலே இந்த நிகழ்ச்சி ஒரு திருப்புமுனை நிகழ்ச்சியாகவே நான் கருதுகிறேன். இதற்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையிலே இந்த நிகழ்ச்சியில் நம்முடன் முத்தமிழ் காவலர் அவர்களின் திருமகள் மணிமேகலை கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களிடம் ஐயாவை பற்றி 5 நிமிடம் பேச சொன்னால் நிச்சயமாக முடியாது, 10 நிமிடம் பேச சொன்னாலும் முடியாது, மணிக்கணக்கிலே நாள் கணக்கிலே பேச முடியும். ஆனால் நேரத்தின் காலத்தின் அருமை கருதி ஒரு 10 நிமிடம் அவர் எங்களுடைய தங்களது அனுபவத்தை அவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டவற்றை எங்களுக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏனையோர் யாரெல்லாம் கருத்து கூற விரும்புகிறார்களோ தங்கள் கைகளை உயர்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி விக்னேஸ்வரன். வாங்கம்மா. அம்மா மணிமேகலை கண்ணன் அம்மா வாங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இணையதளத்தில் முத்தமிழ் காவலர் கியாப்பே விசுவநாதம் அவர்களின் வள்ளுவரும் குறளும் என்ற நூலை ஆய்வு செய்து தம்பி அவர்கள் மிக அருமையாக பேசினார்கள். நான் கேட்டேன், மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. தமிழ் மொழியை வளர்ப்பது என்பது எல்லாரும் நாட்டுல செய்யக்கூடியது. ஆனா குறிப்பாக திருக்குறளை இளைஞர்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பது என்பது மிகப்பெரிய வேலை. ஏனென்றால் அதில் எவ்வளவு பேருக்கு ஆர்வம் இருக்கும் என்று தெரியாது. அது பலாப்பழத்தை பிளந்து அதில் உள்ள சுளையை எடுத்து கொடுப்பது போல முத்தமிழ் காவலர்கள் தன்னுடைய வாழ்நாளெல்லாம் அந்த திருக்குறளையும் திருவள்ளுவரையும் மக்களிடத்தை கொண்டு போய் சேர்ப்பதில் மிகவும் அர்ப்பாடுபட்டவர். அதனால்தான் அவர் குறளை வைத்தே 7 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். வள்ளுவரும் குறளும், திருக்குறள் கட்டுரைகள் பாகம் 1, பாகம் 2, வள்ளுவர் உள்ளம், திருக்குறள் புதைபொருள், திருக்குறளில் செயல்திறன், குறள் காட்டும் வாழ்வு, இப்படி ஒரு 6-7 புத்தகங்கள் குறளை வைத்தே எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய ஆர்வம் எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். பேசும்போது ஐயா அவர்கள் சொன்னார்கள், ஐயாவை பற்றி பேசுவது மிகப்பெரிய, அவர் ஒரு பெரிய கடல். அதுல இருந்து ஒரு சில துணிகள் தான் எடுத்து நான் இப்போ ஒரு 5-10 மணித்துளிகளில் கொடுக்க முடியும். ஒரே ஒரு கருத்தை மட்டும்தான் நான் இப்பொழுது சொல்ல விரும்புகிறேன். என்னவென்றால், மற்றவர்கள் எல்லாம் ஐயாவை பற்றி படித்து அறிந்திருப்பார்கள். நாங்கள் தான் வாழ்க்கையில் அவர்களோடு வாழ்ந்து பார்த்து அறிந்திருக்கிறோம். அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நாங்க செய்யறதுக்கு தயாரா இருப்போம். ஐயாவுடைய வாழ்க்கையில கூடவே இருந்ததுனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன பாக்குறாங்க, என்னங்கிறதெல்லாம் தெரியும். அவங்க அடிக்கடி என்ன எங்களுக்கு அறிவுரை சொன்னதுன்னாக்கா, எப்படியும் வாழலாம் என்பது வாழ்க்கை அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ வேண்டும், அதுதான் வாழ்க்கை என்பதை அடிக்கடி அவங்க சொல்லுவாங்க. அதுதான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்பெறும். அந்த வாழ்வாங்கு வாழ்வது எப்படின்னா, மற்றவங்களை வாழ வச்சு நம்ம வாழணும், நம்ம மட்டும் சுயநலமா வாழக்கூடாது. தான், தன் புருஷன், பெண்டு, பிள்ளை, கணவன் என்ற அந்த சுற்றத்தோட இல்லாம நம்முடைய சுத்தி இருக்கிறவங்க இல்லாதவங்கிற பேதம் இல்லாம மற்றவர்கள் முகம் மலர்ச்சி அடைவதை கண்டு மகிழ்ச்சி அடைகிற உள்ளம் நமக்கு இருந்தா தான் நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியுங்கிறத எங்களுக்கு சொல்லி கொடுத்தவர் ஐயா கியாப்பே அவர்கள். அந்த மாதிரி அவர்கள்ட்ட பல அறவுரை அறிவுரைகளை நாங்க அவங்க கிட்ட கேட்டு வளர்ந்துருக்கோம். காலம் இன்மை காரணமாக நான் எல்லா கருத்தையும் சொல்லலைன்னா கூட, இன்றைக்கு நான் முக்கியமா நினைக்கிறது என்னன்னா, இளைஞர்கள் மத்தியில் இந்த குறள்ல திருக்குறள்ல வள்ளுவர் 2 குறள் சொல்லியிருக்காரு. ஆகாறு அளவிட்டிதாயினும் கேடில்லை, போகாறு அகலா கடைங்கிற ஒரு குறளும்,
அப்புறம் வந்து கூத்தாட்டு அவைக்குழா தற்றே செல்வம் போக்கும் அது விழிந்தற்று. இந்த 2 குறள்லையும் பொருள் என்னன்னா, உனக்கு முதல் குறள் வந்து ஆகாறு அளவிட்டிதாயினும் கேடில்லைன்னா, உனக்கு எவ்வளவு வருமானம் வருது அப்படிங்கிறத பார்த்து ஐயோ கொஞ்சம் தானே வருதுன்னு கவலைப்படாத. ஆனா அதை எப்படி நீ செலவு பண்றியோ அதை வச்சுதான் உன்னுடைய கையில பணம் தங்குங்கிறது தான் போக்கும் அது விழிந்தற்று அப்படின்னு அந்த திருக்குறளை வச்சு வரவுக்கு தகுந்த செலவு செய்யணுங்கிறத அவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. அப்படி ஏன்னு கேட்டா, அந்த 2வது குறள் பாருங்க, கூத்தாட்டு அவைக்குழா தற்றே செல்வம் போக்கும் விழிந்துட்டுன்னா, ஒருத்தனுக்கு பணம் வரும்போது ஒரு நாடக கொட்டையில அல்லது ஒரு திரையரங்குல கூட்டம் எப்படி வரும்னா ஒன்னொன்னா வந்து சேரும். அப்படித்தான் நமக்கு பல வழியில கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சு சேர்ப்போம். ஆனா நம்ம அதை சரியா பயன்படுத்தலைன்னா எப்படி அந்த திரையரங்குலயோ அந்த இது அரங்கத்தை விட்டு மக்கள் ஒரேடியா வெளியே போயிடுறாங்களோ அந்த மாதிரி நம்ம பணமும் நம்ம கிட்ட இருந்து வெளியில போயிடும். வள்ளுவர் எவ்வளவு அழகா யோசிச்சு எவ்வளவு எளிமையா இவ்வளவு பெரிய கருத்தை சொல்லியிருக்காருன்னா திருக்குறள் படிச்சா தெரியும். திருக்குறள்ல இல்லாததே இல்லை. அதனால இந்த 2 குறளையும் வச்சு இன்னைக்கு நான் இந்த கையில எடுத்துக்கிட்டு இன்றைய இளைய தலைமுறையினருக்கு என்னான்னு கேட்டா, இன்னைக்கு எல்லாருமே உலகம் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கிறதுனால இது வாங்கணும் அது வாங்கணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் வீடு வாங்கணும் எல்லாத்துக்கும் வந்து 0 இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி வட்டி இல்லா கடன்னு கூட சொல்லி முதல்ல அவங்க ஆசை காமிச்சு திருப்பி வட்டி கட்ட முடியாம தன் செல்வத்தையே இழந்தவங்க ரொம்ப பேரை நான் பார்த்திருக்கேன். அந்த ஒரு ஆபத்து இருக்கு அப்படிங்கிறத இன்றைய இளைஞர்கள் ஒழிஞ்சு அவர்கள் தேவை அறிஞ்சு பணத்தை செலவு பண்ணுங்கிறது என்னுடைய இன்றைய ஒரு கருத்து. என்னன்னு கேட்டா, கியாப்பை சொல்லியிருக்காரு, சிக்கனமாறு கருமித்தனமா இருக்காத, ஆடம்பரமா இருக்காதுன்னுவாங்க. நான் ரொம்ப நாள் இதுக்கு வித்தியாசம் தெரியாம அப்பா கிட்ட கேட்டேன், அப்பா சிக்கனம் கருமித்தனம் ஆடம்பரம் இப்படி 3 சொல்றீங்க, அதுக்கு எனக்கு விளக்கம் சொல்லுங்க. இந்த 3க்கும் ஒரே அளவுக்கு என்னன்னா தேவை. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில எது தேவையோ அந்த தேவை அறிந்து செலவு செய்யறது சிக்கனம், தேவைக்கு மேல செலவு செய்யறது ஆடம்பரம், தேவைக்கும் செலவு செய்யாதது கருமித்தனம் அப்படிங்கிறது ரொம்ப அழகா எனக்கு புரிய வச்சாங்க. அதுல இருந்து நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகணும்னா அது வந்து டாக்ஸி வச்சுக்கிட்டு போகணும்னா அது ஆடம்பரம், நடந்து போகணும்னா அது கருமித்தனம், அதே பேருந்துல போனாக்கா சிக்கனம். இத ரொம்ப எளிமையா எனக்கு அந்த காலத்துல புரிய வச்சாரு அப்பா. இது ஏன் அப்படி சொன்னாங்கன்னாக்கா, நமக்கு அந்த மாதிரி செலவு பண்ணும்போது தேவைக்கு மேல வரையில கடன் வாங்கணும். ஒரு மனிதன் வாழ்க்கையில செய்யக்கூடாத தப்பு அந்த கடன் தான். அது எல்லா விதத்திலும் இன்னைக்கு எத்தனையோ வாழ்க்கையில நம்ம பத்திரிகையிலையும் படிச்சிருக்கோம், கடன் சுமை தாங்காம எத்தனையோ பேரு தன் உயிரை மாற்றிக்கிறாங்கன்னு. அந்த கடன் வாங்குறது ரொம்ப தப்பு. ஏன்னா அடிக்கடி அப்பா பழமொழி சொல்லுவாங்க, ஆனை அசைஞ்சு திங்கும் வட்டி அசையாம திங்கும் அப்படிம்பாரு. அதனால அது கண்ணுக்கே தெரியாது அந்த கடன் வந்து எப்படி வருது அப்படிங்கிறது. அது மட்டும் இல்ல, இன்னொரு கணக்கு சொல்லுவாரு, என்னன்னா ஒரு காசுக்கு ஒரு சட்டி வாங்கி அந்த ஒரு சட்டியை 8 காசுக்கு வித்தா கூட நமக்கு வட்டிக்கு கட்டாதான். எப்ப கடன் வாங்கி வியாபாரம் செஞ்சா. நல்லா கவனிங்க, ஒரு காசுக்கு 8 சட்டி வாங்கி அந்த ஒரு சட்டியவே 8 காசுக்கு வித்தா கூட வட்டிக்கு கட்டாதுன்னா அது எவ்வளவு பெரிய உண்மை அதுல இருக்கு பாருங்க. ஏன்னா அது கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அந்த கடன் வளர்ந்து போகும். அப்படிங்கிறதுனால கடன் வாங்கக்கூடாது, வருமானத்துக்கு தகுந்த செலவு செய்யணும். அதுதான் பெரியவங்க விரலுக்கு தகுந்த வீக்கம் வேணும், வருமானத்துக்கு தகுந்த செலவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு அப்பாவுடைய ஒரு கருத்து. அவர் நிறைய எங்களுக்கு சொன்னதுல நான் வந்து என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அது நேரம் காலம் கம்மியா இருக்கிறதுனால எனக்கு சொல்ல முடியல. வரவு வச்சு கணக்கெழுதி வகையா பிழைக்காம செலவு கணக்கெழுதி சீரஞ்சு போனேனேன்னு வருந்தினவங்க ரொம்ப பேருமா அப்படின்னு சொல்லுவாரு. அதனால எப்பவுமே நம்முடைய வரவு என்ன, நம்ம கிட்ட எல்லா பணம் இருக்கு, எவ்வளவு வருதுங்கிற வருமானத்தை கணக்கு வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி செலவுகளை திட்டமிட்டு செலவு செய்தால் அதுதான் அந்த வாழ்க்கையில எப்படியும் வாழலாம்னு இருக்கக்கூடாது, திட்டமிட்டு வாழணுங்கிறது அதுதான். அதனால அந்த செலவை வந்து குறைச்சி எது தேவை எது தேவையில்லை
அப்படிங்கறத, இது இல்லாம நம்மளால உயிரோட இருக்க முடியாதான்னு ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்த்து ஒரு வேலை செய்யணும்னு சொல்லுவார். இந்த பொருளை நீ ஒரு பொருள் வாங்கணும்னா அந்த பொருள் இல்லாம உன்னால வாழ்க்கையில உயிரோட வாழ முடியாதாங்கிறத யோசி, அப்ப அது தேவையில்லைன்னு அர்த்தம் அப்படின்னு எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தவரு. அதை இன்றைய இளைய தலைமுறையெல்லாம் கண்டிப்பா அதை கேட்கணும். எங்களுக்கு நான் அப்பா கூட 5 வயதுல அப்பா கூட கையை பிடிச்சு கூட்டங்களுக்கு போய் மேடை ஏறி பேசினவ. இப்போ அவரு ஐயா பேசும்போது ஒண்ணு சொன்னாரு, அவருடைய மகள் அப்பா இன்றைக்கு 9ஆன்னு கேட்டாலு ஆமான்னு சொன்னாங்கன்னு. அது வேற யாரும் இல்ல, நான் தான். ஏன்னா அந்த திருக்குறளை 100 திருக்குறள் அப்படியே மனப்பாடமா அவதானம் பண்ணி என்னை கூட்டங்கள்ல பேச சொல்லியிருக்காரு. அப்பதான் அவர் சொன்னாரு, 9 இல்லம்மா, நான் 95ல மருந்துல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னது வேற யாரும் இல்ல, தேவநேய பாவாணர் ஐயா அவர்கள். பாவாணர் ஐயா எங்க வீட்டுக்கு வந்திருக்கையில இது நடந்தது, அது நான் தான். அதனால நான் இதை என்ன சொல்றேன்னா, திருக்குறள்ல அவ்வளோ எழுத்தெண்ணி படிச்சவர் அப்பா, எங்களுக்கும் சொல்லி கொடுத்தவரு. நானும் 5 வயதிலேயே 100 திருக்குறள் மனப்பாடம் பண்ணவ. இன்றைக்கும் அந்த திருக்குறளை படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நம்ம கடல்ல குளிச்சு முத்து எடுக்கும் போது எவ்வளவு ஆழத்துக்கு போய் முத்து எடுக்கிறோமோ அவ்வளவு முத்து வரும்பாங்க. அதே மாதிரி நம்ம திருக்குறளை திரும்ப திரும்ப படிக்க 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 அதனுடைய பொருள்களும் இதுவும் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதோட இன்னைக்கு இந்த கருத்தோட நான் இன்னும் ஒரு நாள் பேசுறேன். எங்களுக்கு இந்த திருக்குறள் தலைப்பை வச்ச இயேசுநாதர் 10 கட்டளைகள் சொன்ன மாதிரி அப்பா ஒரு 10 கட்டளைகள் சொல்லியிருந்தார். அது என்னன்னா, திருக்குறளில் உள்ள தலைப்புகள்: பொய்யை சொல்லாதே, புலாலை உண்ணாதே, கள்ளை குடியாதே, களவை நினையாதே, காமம் கொள்ளாதே, கொலையை செய்யாதே, சிற்றினம் சேராதே, சூதை விரும்பாதே, புறம் கூறாதே, பொறாமை அடையாதே. இந்த 10ம் திருக்குறளில் தலைப்பு வச்சு 10 கட்டளைகள் வள்ளுவர் சொல்லி இருக்காரு. இயேசுநாதர் தான் 10 கட்டளை சொன்னாரா? திருவள்ளுவர் கூட 10 கட்டளை சொல்லி இருக்காருமான்னு சொல்லி அப்பா சொன்னதை நான் குறிச்சு வச்சிருந்தேன், மேடைகள்லையும் சொல்லி இருக்கேன். ஆக அது மட்டும் இல்ல, இன்றைய இளைஞர்களுக்கு கடைசியா அவர்கள் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு முத்தமிழ் காவலர் அவருடைய அறிவுக்கு உணவு, இந்த வள்ளுவரும் குறளும் நூல் 1953 வெளியிட்டாங்கன்னு ஐயா சொன்னாங்க பேசையில. அந்த 1953ஆம் ஆண்டு 3 நூல்கள் அப்பாவோடது வெளிவந்தது. அதோட கூட அறிவுக்கு உணவு, தமிழ் மருந்துகள். இந்த 3 புத்தகமும் ஒரே ஆண்டுல 53ல வந்தது. சோ அப்படி அந்த அறிவுக்கு உணவு நூல்ல அப்பா சொன்ன ஒரு அறிவுரைய இன்றைய இளைஞர்கள் கடைபிடிக்கணுங்கிறத கேட்டுக்கிட்டு நான் அந்த உரையோட என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அது என்னன்னா, இரும்பின் சுறுசுறுப்பும் எருதின் உழைப்பும் நரியின் தந்திரமும் நாயின் விசுவாசமும் கழுதையின் பொறுமையும் காகத்தின் கூட்டுறவும் புலியின் வீரமும் புறாவின் ஒழுக்கமும் சிங்கத்தின் நடையும் யானையின் அறிவும் மானின் வாழ்வும் மக்களுக்கு தேவை அப்படின்னு எழுதியிருக்காங்க. இது இன்றைய இளைஞர்கள் அதை பார்த்தாங்கன்னா எப்படி வாழணுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும்னு சொல்லி இந்த நல்ல பணியை செய்து வரும் எங்கள் அன்பு அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தை சொல்லி, பம்பாயிலேருந்து கருண் இணையத்துல இணைஞ்சிருக்காரு. எங்களுக்கெல்லாம் பம்பாய் திருவள்ளுவர் மன்றத்துல அண்ணன் தேவதாசனோட எங்க கூட இருந்தவர். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அவரை பார்த்ததுல. இது மாதிரி இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சியில பங்கு பெற வாய்ப்பளித்த அண்ணன் அவர்களுக்கு, ராஜேந்திரனுக்கு வணக்கமும் சொல்லி, வந்திருந்த அத்தனை இந்த தமிழ் அமுது பருக வந்திருந்த திருக்குறளினுடைய குறள் அமுதம் பருக வந்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, நன்றி, மிக்க நன்றி அம்மா. உங்களது பேச்சை வெகு நேரம் கேட்க வேண்டும் என்ற ஆவல் எங்களுக்கு இருந்தாலும் காலத்தின் அருமை கருதி 10 நிமிடத்துக்கு மேல் தர முடிய இயலாய சூழ்நிலை இருந்தது. மிக சரியான நேரத்துக்கு முடிச்சுட்டேன் இல்லையா? ஐயாவோட முத்தமிழ் காவலருடன் உங்களுக்கு இருந்த அவரிடமிருந்து நீங்க கற்றுக்கொண்டவற்றில் ஒரு சில துளிகளை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். 10 கட்டளைகள் என்று முத்தாய்ப்பாக சொன்னீர்கள். மிக அருமையாக இருந்ததம்மா, மிக்க நன்றி.
இது இது என்னன்னா நம்ம வந்து 2 வேண்டுகோள் வைக்கிறோம். நீங்க எது சரியா இருக்குமோ அதை பாத்துங்க. முதல்ல விக்னேஸ்வரன் மற்ற மற்ற இளைஞர்கள் இணைஞ்சிருக்காங்க. விக்னேஸ்வரன் உங்கள்கிட்ட வாழ்த்து நேரடியா பெற்றது வந்து அவருக்கு வந்து வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியா இருக்கும். குடிமைப்பணி தேர்வு பலமுறை எழுதினவரு. இப்ப வந்து தமிழ்நாடுல கவர்மெண்ட்ல சேர்ந்திருக்காரு. அவர் மாதிரி இருக்கவங்களுக்கு ரொம்ப ஊக்கம் கொடுத்ததா இருக்கும் அந்த மாதிரி இளைஞர்களுக்கு. அது முதல்ல அதுக்கு நன்றி சொல்லணும். 2வது வந்து உங்களுக்கு என்னன்னா, இது 7 நூல் சொல்லிட்டீங்க. கண்டிப்பா அந்த 7 வந்து தெரியும். 7 வந்து ரொம்ப முக்கியமான நம்பர். இது இந்த 7 நூல் எடுத்து 7 இளைஞர்கள் தான் பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம். எல்லா வரிசையில ரெடியா இருக்காங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு முடிந்ததுன்னா ஒவ்வொரு வாரமும் ஒரு 15 நிமிடம் நீங்க வந்து கலந்துக்கிட்டு அன்னைக்கு ஒரு கருத்தை நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். இல்ல நிறைவுரையா வந்து சொன்னாலும் நல்லா இருக்கும். என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, முடிந்தால் ஒவ்வொரு வாரமும் அந்த வெள்ளிக்கிழமை ஒரு 15 நிமிடம் வந்து ஒரு கருத்தை, அப்பாவுடைய ஒரு கருத்தை ஒரு இதை பயந்துட்டீங்கன்னா அந்த இளைஞர்களுக்கு வந்து ஒரு வாழ்த்து சொன்ன மாதிரி இருக்கும், செய்தியும் தொடர்ந்து போன மாதிரி இருக்கும். இது ஒரு வேண்டுகோளை வச்சு இன்னைக்கு ஒரு 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 அதிகமான காலம் கூட கொடுக்கல. இன்னைக்கு மதியம் தான் சொன்ன உடனே வந்துட்டீங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி ஐயா. நல்ல ஆலோசனை, நல்ல வேண்டுகோளும் கூட. அம்மா நமது வேண்டுகோளை செவிசாய்ப்பார்கள் என்று நம்புகிறேன். மும்பையிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய ஐயா கருண் ஐயா அவர்களை ஒரு சில கருத்துக்கள் கூறுமாறு அழைக்கிறேன். ஐயா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த நிகழ்ச்சி நீண்ட நாளாக நடந்து கொண்டிருந்தாலும் நான் இத்தனை நாளும் தவற விட்டு விட்டேனே என்ற ஒரு ஏக்கத்தோடு நான் இப்போது உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்றுதான் நான் அந்த காலையில அந்த நிகழ்ச்சியினுடைய குறிப்பை பார்த்து கண்டிப்பாக இணைய வேண்டும். ஐயா கியாப்பி அவர்களுடைய நூலை ஐயா விக்னேஸ்வரன் அவர்கள் எப்படி எடுத்து விளக்குகின்றார்கள் என்று பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன். அதுல பழம் நழுவி பாலில் விழுந்து அதுவும் நழுவி வாயில் விழுந்ததை போல இங்கே அம்மா மணிமேகலை அவர்களையும் கண்டு நான் அவர்களுடைய பேச்சை கேட்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எனக்கு மிகவும் இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கிறது. மும்பை மாநகரிலே தமிழ் வளர்ந்து இன்று மும்பையிலே தமிழ் சிறந்து விளங்குகிறது என்றால் அதற்கு ஐயா கியாப்பி அவர்கள் ஒரு முக்கிய காரணம் என்பதை நான் ஐயா தேவதாசன் அவர்களோடு இணைந்து பல நிகழ்ச்சிகள் நடத்தும் போது ஐயா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையுமே தேவதாசன் ஐயாவை நினைவு கூறாமல் இருப்பதே இல்லை. பம்பாய் திருவள்ளுவர் மன்றம் என்று பெயர் வைத்து இன்று அந்த மன்றம் ஒரு உயர்நிலைப் பள்ளி மற்றும் இளநிலை கல்லூரியை தமிழ் மாணவர்களுக்காக நிறுவி பம்பாயில் கூட குறிப்பிடத்தக்க ஒரு கல்வி நிறுவனமாக அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு ஆணிவேராக இருந்தது ஐயா கியாப்பி அவர்கள். கியாப்பி அவர்களுடைய அந்த அந்த வாழ்க்கை சரித்திரத்தை பற்றி இங்கே ஐயா தேவதாசன் அவர்களோடு பேசும்போது ஒரு சிறு உதாரணத்தை சொல்வார்கள். காலம் கருதி நான் சுருக்கமாகவே சொல்லுகிறேன். ஐயா அவர்கள் மும்பை நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று கேட்ட பொழுது வழிச்செலவுக்காக 20 ரூபாய் ஐயா தேவதாசனார் அவர்களுக்கு அனுப்பி வைத்தாராம். வழிச்செலவுக்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்று. பம்பாய் வந்த பிறகு நிகழ்ச்சியிலே கலந்துவிட்டு ஊருக்கு சென்ற பிறகு அதில் 4 ரூபாயை அப்பொழுது நான் சொல்வது கிட்டத்தட்ட 50 ஆண்டு 60 ஆண்டுகளுக்கு முன்னால் 4 ரூபாயை திருப்பி தேவதாசனாருக்கு அனுப்பிவிட்டாராம். ஐயா நீங்கள் அனுப்பிய பணத்துல இந்த என்னுடைய செலவு போக இது மீதி பணம் இருந்தது, இதை நீங்கள் நான் அதை உங்களுக்கு திருப்பி அனுப்பியிருக்கிறேன் என்று ஐயா கியாப்பி அவர்கள் அனுப்பினார் என்பதை அந்த ஐயா தேவதாசன் அவர்கள் இளைஞர்களுக்கு நான் இன்று எனக்கு 70 வயது, நான் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்னால் ஐயா தேவதாசன் அவர்களோடு பழகும் போது அவர்கள் இதை சொல்லுவார்கள். இது போன்ற உணர்வை நமது இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இதற்கு ஐயா கியாப்பி அவர்கள் ஒரு உதாரணம். அவருடைய வாழ்வின் அனுபவத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். 4 ரூபாயை திருப்பி என்னுடைய தேவைக்கு அதிகமாகவே இருக்கிறது, இதை நான் திருப்பி அனுப்பிவிட்டேன் என்று சொன்ன அந்த தகைமை ஐயா கியாப்பி அவர்களை சாரும். அவர்களுடைய அந்த கருத்துக்களை, அவருடைய எண்ண ஓட்டங்களை திருக்குறள் வாயிலாக அவர் எப்படி வெளிப்படுத்தினார் என்பதை ஐயா விக்னேஸ்வரன் அவர்கள் மிகவும் அழகாக சொன்னார்கள். இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொண்டதிலே மிக்க மகிழ்ச்சி. குறிப்பாக ஐயா ராஜேந்திரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. அனைத்துக்குமாக அம்மா மணிமேகலை அவர்களையே நீண்ட காலத்திற்கு பிறகு முகம் பார்த்து பேசுகின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நிச்சயமாக நன்றி. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் தமிழ் குழும் நல்லுலகின் அனைத்து பெரியவர்களுக்கும் ஐயா விக்னேஸ்வரன் அவர்களுக்கும் என்னுடைய
மரியாதை கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே நான் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை மாலை இந்த நிகழ்ச்சியில இணைவேன் என்பதையும் இந்த நேரத்திலே மகிழ்வோடு நான் சொல்லிக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி ஐயா, நன்றி, மிக்க நன்றி. மும்பை தமிழ் சங்கத்துக்கும் கியாபே அவர்களுக்கும் முத்தமிழ் காவலர் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவினையும் அது சார்ந்த ஒரு நிகழ்ச்சியையும் எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி, நன்றி. ஒவ்வொரு வாரமும் உங்களையும் உங்கள் நண்பர்களையும் ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம். ஐயா முத்துசாமி சோமசுந்தரம் என்பவர் இணைந்திருக்கிறார். ஐயா, நீங்கள் எதுவும் கருத்து கூற விரும்புகிறீர்களா? முதல் முறையாக இணைந்திருக்கிறதாக நினைவு. நன்றி. நான் முதலாக இதுதான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றேன். இந்த இவருடைய இந்த நூல் கியாபே அவர்களுடைய அந்த நூல் 2 நூல் என்கிட்ட இருக்கின்றது. ஒன்று இந்த திருக்குறள் புதைப்பொருள் என்ற ஒன்றும், இன்றைக்கு அவர்கள் எடுத்து உரைத்த இந்த குறள் ஒன்றும். நான் இந்த அவர்கள் சொன்ன அந்த விளக்கங்களில் இருந்து எனக்கு புரிந்த ஒன்று என்னவென்றால், நகைச்சுவை உணர்வு, இந்த நகைச்சுவை உணர்வுடன் திருக்குறளை நாம் சென்று சேர்க்க வேண்டும் இளைஞர்களிடம். இந்த நகைச்சுவை உணர்வு இருந்தால்தான் இதை திரும்ப திரும்ப கேட்க வருவார்கள். அதில் அவர்கள் அழகாக பல விஷயங்களையும் அங்கே எடுத்து கூறினார்கள். அதில் எது இழிவு என்பதை பற்றி ஒரு 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 பேராகிராஃப்ல அவங்க கூறியிருக்கிறாங்க. அது என்னவென்றால், உலகத்துல இழிவானது எது என்பதை பற்றி எல்லாம் அதில் எடுத்து குறிவிட்டு, அது எது இழிவு, நாம் ஒருவனுடன் ஏதாவது ஒரு பொருளை கேட்டு செல்வது, உழைக்காமல் இருந்துவிட்டு பொருளுடன் சேர்க்காமல் இருந்துவிட்டு, நான் உழைப்பவன் ஒருவனிடம் சென்று நாம் எதையாவது ஒரு காசை எனக்கு கொடு என்று கேட்பதுதான் இழிவு என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதைவிட இழிவான ஒன்று இருக்கின்றது எது என்றால், இப்படிப்பட்டு வந்து கேட்கவன் இப்படி வந்து நம்மளுக்கு கேட்கிறானே, அவனிடத்தில் நாம் இல்லை என்று சொல்கிறோமே, ஒரு காசு நமக்கு இல்லை என்று சொல்கிறோமே, அதுதான் இழிவு என்பதை அங்க மிக அருமையாக அந்த இழிவை பற்றி, நம்மிடம் ஒருவன் வந்து யாசிக்கின்றான், அவனிடம் ஒன்றும் இல்லை, அவன் உழைக்காமல் இருந்துவிட்டு நம்மிடம் வந்து வாசிக்கிறான். நாம் அதை தெரிந்து கொண்டு அவனுக்கு நாம் ஒன்று கொடுக்காம இருந்தால் அதை விட இழிவு வேற ஏதாவது உண்டுமா இந்த உலகத்துல? அதுதான் மிக அழகாக இந்த இழிவு. நான் ஏன் இதை சொன்னேன் என்றால், அந்த நகைச்சுவை உணர்வோடு கூடி அந்த ஒவ்வொரு குறளுக்கும் அவர் எடுத்து உரைக்கின்ற அந்த பாங்கு, அதுபோல உயிரினும் ஓம்பப்படும், ஏன் உயிரினும் விட ஓம்பப்படும் என்று மிக அழகாக பல அந்த விஷயங்களை அதில் எடுத்து கூறியிருக்கின்றார். நல்ல ஒரு விளக்கம். அந்த ஒரு நூலை முழுதுமாக படித்த ஒரு 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 உணர்வு. அந்த இளைஞர்களுக்கு இதை எடுத்து செல்ல வேண்டும். ஐயா சொன்னார்கள், பல இளைஞர்கள், நானும் 75 தாண்டியவன், இளைஞர்கள் நிறைய வர வேண்டும் இங்கே. இந்த திருக்குறள் என்பது அந்த இளைஞர்களும் செல்ல வேண்டும். நான் இந்த தருணத்திலே என்னை பற்றி சிறு ஒரு குறிப்பை சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த திருக்குறளில் சென்று நாம் ஒவ்வொருவரிடம் சென்று சேர்க்க வேண்டும் என்று ஆலோசிக்கிறேன். நான் மலையாளத்தில் கேரளாவில் பணிபுரிந்தவன். நான் எனது ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு பிறகுதான் நான் இங்க தமிழகத்தில் வந்து நான் இங்க வசித்து வருகிறேன். அது குற்றாலம் பக்கத்திலே எழுதி வருகிறேன். அப்ப இந்த திருக்குறளை படித்து நான் இங்க வந்த பிறகுதான் படித்தேன். ஆகையினாலே நான் அதனுடைய அருமை இப்பொழுதுதான் எனக்கு, அதாவது இந்த முதுமையிலே தான் எனக்கு அதனுடைய அருமை தெரிகின்றது. அந்த என்னுடைய இளமை பருவத்தில் எனக்கு தெரியாமல் போய்விட்டது. இந்த ஒரு நிலைமை இன்றைய இளைஞர்களுக்கு வரக்கூடாது. இளைஞர்கள் இதை கற்க வேண்டும். இதனுடைய நல்ல கருத்துக்களை அவர்கள் உள்வாங்க வேண்டும். அவர்கள் அந்த வழியை, அதாவது அந்த 133 அதிகாரங்களை படித்தாலும் சில விஷயங்களாவது நாம் 1-2 குறள்களாவது நாம் பின்பற்றுவோம். எல்லா குறள்களும் நாம் பின்பற்றாவிட்டாலும் ஏதாவது 1-2 குறள்களாவது நாம் பின்பற்றுவோம். அதுதான் திருக்குறளின் சிறப்பு. ஆகையினால் நாம் இது இளைஞர்களிடம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதை கூறி நான் என்னுடைய அந்த சிறு குறிப்பை இங்கே உங்களிடம் நிறுத்திவிட்டேன். நன்றி, நன்றி ஐயா, நன்றி, மிக்க மகிழ்ச்சி. தங்கள் இணைந்தது குறித்தும் எங்களுடன் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமை குறித்தும் மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக ஐயா அஷ்ரப் ஐயா, ஏதாவது கருத்து கூற விரும்புறீங்களா? எல்லோருக்கும் ரொம்ப வணக்கம். எனக்கு ஓரிரு கருத்துக்கள். கியாபே, மறைமலை அடைகள், இந்த 2 பேரும் எனக்கு அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகும். ஒரே மாதிரி பேஸ் ஸ்டெப்பு, கொஞ்சம் காலகட்டம் வித்தியாசம். நான் தமிழகத்துல வந்தப்போ, டெல்லியிலிருந்து வந்த புதுசுல இருவருடைய பேரும் உருவமும் குழப்பமாக இருந்தது. பிறகு பாலப்போக்கில் தான்
அம்மா இன்னைக்கு மணிமேகலை அவர்களை சந்தித்தேன். அதே மாதிரி மறைமலை அடிகளின் கிரேட் கிராண்ட் டாட்டர், அதுக்கு தமிழ்ல கொள்ளு பேத்திங்களா, கிரேட் கிராண்ட் டாட்டரை நான் சந்தித்துள்ளேன், பேசியுள்ளேன். ஐயா வணக்கம், நான் பொன்னியின் செல்வன் பேசுறேன். வாங்க 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 பொன்னியின் ஐயா. ஐயா நான் இந்த பர்டிகுலரா இந்த நண்பர் விக்னேஸ்வரன் பேசுறதை பத்தி ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன். அவரு ஒரே நாள்ல வந்து இதற்கான பேச்சுக்கு தயாராகிவிட்டார். எந்த தமிழன்னையின் ஆசீர்வாதம் முழுதும் உள்ள மனிதர் என்று பேசும்போது தெரிந்து கொண்டது. மிகவும் நன்றி, மிகச்சிறப்பாக பேசினார். இதே போன்று மற்றவர்களும் இதை உதாரணமாக எடுத்துக்கொண்டு பேசும் என்று எண்ணுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா, நன்றி. அடுத்ததாக வேற யாரும் தங்கள் கருத்துக்களை கூற விரும்புகிறீர்களா? குழந்தைவேல் ராமசாமி ஐயாவா குரல் சொல்லுது. அவங்க வணக்கம். வணக்கம் போல இன்றும் மிகச் சிறப்பான உரை. எவ்வளவு தூரம் வந்து ஐயா ஒரே நாள்ல வந்து இவ்வளவும் உள்வாங்கி மிகவும் நகைச்சுவையாக வந்து கியாபே ஐயா கொண்டு போனது, அவரும் நகைச்சுவையா எடுத்துட்டு போனது அப்படிங்கிறது. ஐயா இந்த நேரத்துல அவர் இந்த குரல் நிறைய குரல்கள் மேற்கொள் சொன்னாரு. கேட்பார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். அந்த குரல் மாதிரி வரும் இளையோர்களும் இது மாதிரி மிகச்சிறப்பாக எவ்வளவு ஆர்வம் இருந்தா அவர் ஒரே நாள்ல இவ்வளவு எளிமையாக அவருடைய பேச்சுக்கள்ல இருந்து அவருடைய சொற்பொழிவுல இருந்து உணர முடியுது. வடமொழி சொற்கள் ஆங்கில சொற்கள் கலக்காம பேசணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு, ஒளி உச்சரிப்புகள் கொஞ்சம் கூடுதல் கவனம் நம்ம எல்லாருமே செலுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் சின்ன குறுதி. இது வந்து தவறாக நினைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம மொழியை வந்து சிறப்பாக உச்சரித்து சிறப்பாக ஒருமை பன்மை அந்த எழுத்துக்களை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை நான் போட்டிருந்தேன். தவறாக நினைக்காதீர்கள். நம்ம வந்து நம்ம மொழியில பேசுவதற்கு சிறப்பாக நம்ம ஒரு தளமாக நினைக்கிறேன். இதை இளையோர்களை வந்து ஐயா கூட்டிட்டு வந்திருக்காங்க, ராஜேந்திரன் ஐயா. இளையோர்கள் என்ன, அதாவது இலக்கியம் கற்பவர்கள் அனைவருமே இளையோர்கள் தான். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு. அது போல மிக்க மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. இந்த நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து வெற்றி நை போட்டுக் கொண்டிருக்கிறது. 100 நாட்கள்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அதையும் தாண்டி செல்லும். நிறைய இளையோர்களுக்கு நாமளும் வந்து சொல்லுவோம். ஒரே ஒரு கேள்வி அவங்க மணிமேகலை அம்மாவுக்கு, இந்த நூல்கள் எல்லாம் வந்து பள்ளிக்கூட நூலகங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நூலகங்களுக்காவது அனுப்பணும்னாக்க எந்த அச்சகத்தையோ எந்த நூல் அங்காடியோ நம்ம கேட்கணுங்கிற விவரங்கள் வந்து ராஜேந்திரன் ஐயாவுக்கு சொன்னா கூட நான் பிறகு வாங்கிக்கிற அவசரம் இல்லை. ஏன்னா இவ்வளவு எளிமையாக திருக்குறளுக்கு ஆயிரக்கணக்கான உரைகள் இருந்தாலும் கூட எளிமையாக நகைச்சுவையோட எடுத்துட்டு போறது வந்து திருக்குறள் வி முனுசாமி ஐயா மாதிரி இருக்குது அப்படிங்கறத நம்ம உணர்றோம். அதனால எங்க பெறலாம் என்ற விவரங்களை வந்து ராஜேந்திரன் ஐயா கொடுத்தா நான் பிறகு வாங்கிக்கிறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா நீங்க வந்தது. ஐயா சொன்ன மாதிரி நீங்க ஒவ்வொரு முறையும் வந்து அப்பாவோட இருந்த அந்த உங்களுடைய பட்டறிவை அவரோட இருந்த காலங்களை நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்களாக்க இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஊக்கமா இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க இன்னைக்கு வந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு முழுக்க ஏற்பாடு பண்ண இந்த குழுவினருக்கும் மறுபடியும் இந்த நேரத்துல நன்றி சொல்றதுக்கு. நிறைய பேர் புதிதாக இணைந்திருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் நம்ம ஒரு 5 பேருக்கு சொன்னாவே போதும், இது இன்னும் நிறைய பேர் வந்து சேருவாங்க. மிக்க மகிழ்ச்சி. மறுபடியும் வாழ்த்துக்கள். தமிழாய் பேசுவோம். நன்றி, வணக்கம். இந்த ஐயாவுடைய நூல்கள் எல்லாமே நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல்கள். அதாவது தமிழ் இணைய கல்விக் கழகத்துல இது எல்லாமே மின்னூலா கிடைக்குது. இருந்தாலும் இந்த சின்ன சின்ன நூலா வந்து அச்சில போட்டு பார்த்தாதான் நல்லா இருக்கும். அது வந்து எந்த பதிப்பு வேணாலும் செய்யலாம். நான் நண்பர் சந்தியா நடராஜனுக்கு சொல்லி இந்த 7 நூல்கள் சிறு சிறு நூல்களாக தான் இருக்குது. இந்த 7 கொண்டு வரதுக்கு நான் முயற்சி பண்றேன். கண்டிப்பா வந்து திருக்குறள் துறை சந்தியா பதிப்பதில் அதோடைய தலைவர் நான் தான். அதனால நான் சொன்னேன்னா செய்தாகணும். அதை வந்து கண்டிப்பா இந்த 7 நூல் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றேன். கூடிய விரைவில் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றேங்க. குழந்தைகளுக்கு இது சென்று அடையணும் அப்படிங்கறதுல குறிப்பா நான் கவனம் செலுத்தணும் அப்படின்னு நினைச்சேன். அதனால ஐயா உங்களுடைய உடனடி நடவடிக்கைக்கு நன்றி. பார்வையிலையும் போட்டிருக்காங்க, ஆனா இப்ப போட்டுட்டு இருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா ஒரு காலகட்டத்தை போயிட்டு அப்படி நிறுத்திடுறாங்க. ஐயா பாரி நிலையத்துலதான் அந்த புக்க தம்பி வாங்கியிருக்காரு. பரவாயில்லையே, பரவாயில்லையே. இப்ப பாரி நிலையத்துலதான், பிராட்வே பாரி நிலையத்துலதான் 7 நூல் இருக்குங்களா உங்ககிட்ட? 4 நூல்கள் தான் இங்க கிடைச்சது. சரிங்க சரிங்க, மகிழ்ச்சிங்க. நாளே வாங்கிட்டீங்களா? 4 வாங்கிட்டேன். கிடைத்த நூல்கள் எல்லாம் வாங்கிட்டேன்.
மகிழ்ச்சிங்க. மகிழ்ச்சி. நன்றி ஐயா, நன்றி. அஷ்ரப் ஐயா பேசிட்டு இருந்தீங்க, தடைப்பட்டது, திருப்பி தொடரலாம் ஐயா. மறைமலையடிகள் கியாபே 2 பேரை பத்தி தொடர்பு சொல்லிட்டு இருந்தீங்க. அதை சொல்லியிருந்தேன். அது முடிச்சேன்னு தெரியல. இப்போ காலம் கருதி 2-3 கருத்தை சொல்லிடுறேன். 7 நூல்கள் சொன்னாங்க. சிஆர் அவர்கள் அதை புதுப்பிக்கணும்னு சொல்லி கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் சோ அண்ட் சோ, கலீல் கீப்ரான்ங்கிற மாதிரி கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் திருக்குறள் ஒர்க்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி 7ஐயும் ஒன்னா ஒரு நூலா போடலாம். ரொம்ப பெரிதா இல்லை என்றால் ஒன்னா போட்டா நல்லா இருக்கும். அப்படியே ஒரே இதுல கிடைத்து அது ஒண்ணு. பேசும்போது விக்னேஸ்வரன் அவர்கள் எத்தனை மொழிகளை வந்திருக்குன்னு சொல்லி 80ன்னு சொல்லி 108ன்னு சொன்னீங்க. ஆக்சுவலா இன்றைய நிலையில் 59 மொழிகளில் வந்துள்ள திருக்குறள். வெகு குறைவு சொல்ல போனா. பகவத்கீதை, திருக்குரான் போன்ற சமய நூல்களை பார்க்கும்பொழுது பைபிளை விட்டுருங்க, ரொம்ப தூரம். 59 மொழிகளில் தான் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது திருக்குறள். ஒரு செய்தி. இரண்டாவது, திருக்குறளை எழுதியவர் ஒருவரா என்பது நிறைய பேர் எமோஷனலா சொல்லிடுறாங்க, ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி. இந்த பலர் என்று சொன்னவர்களும் ஒருவர் என்று சொன்னவர்களும் ஒரு ஆராய்ந்து ஒரு 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 திட்டவட்டமாக சொன்னது கிடையாது. சொல்றாங்க அவ்வளவுதான், 1-2 காரணங்களை சொல்றாங்க. அதோடைய மற்ற நூல்களை எல்லாம் ஆராய்ந்து அதற்கான அறிகுறிகள் என்ன இதெல்லாம் ஆராய்ந்து சொல்லியிருக்கணும். அதை நான் முன்னாடி ஒரு வாட்டி இதை பத்தி பேசியிருக்கேன், ஒரு அரங்கில் பேசியுள்ளேன். இன்னொரு விஷயம் அம்மா இல்லைன்னு நினைக்கிறேன், மணிமேகலை அம்மா சொன்னாங்க, சிக்கனம், ஆடம்பரம், கருமைத்தனம், இந்த 3 விஷயத்த அடிக்கடி சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு மாமா இருக்காரு, கேரளால இறந்து போயிட்டாரு, மெத்தாடிக்கல் பர்சன். அவர் 3 விஷயம் சொல்லுவார் மலையாளத்துல: ஆவசியம், அனாவசியம், அத்தியாவசியம். அத்தியாவசியம்னா ரொம்ப முக்கியம், செய்யாச்சு போச்சு. ஆவசியம்னா நெசசரி, அனாவசியம்னா யூஸ்லெஸ், லக்ஸரியா இருக்கலாம் அது அப்படிங்க சொல்லி 3 விஷயத்த சொல்றாங்க. இது 3ஐயும் எனக்கு ஞாபகம் வந்தது. அப்கோர்ஸ் இதெல்லாம் வடமொழி சொற்கள், பட் இருந்தாலும் மலையாளத்துல உபயோகத்தில் உள்ள சொற்கள். இவ்வளவுதான். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி, நன்றி. நல்ல ஆலோசனை. கம்ப்ளீட் ஒர்க்ஸ் மாதிரி திருக்குறள் சார்ந்த கியாபே அவர்களின் நூல்களை ஒரே நூலாக வெளிவரலாம் அப்படின்னு ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்திருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி, நன்றி. ஐயா, தனபாகி மாரிமுத்து யூஎஸ்ல இருந்து பேசுறேன். இன்றைய நிகழ்ச்சி ரொம்ப அருமையா இருந்தது. கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. இந்த 1.5 மணி நேரமோ 1 மணி நேரம் போதாதுன்னு எனக்கு தோணுது. அவ்வளோ இதா இருந்தது. அதாவது தேனு குடிக்க பிடிச்சிட்டே இருக்கலாம் போல, அந்த மாதிரி அவ்வளோ ஒரு இனிமையா இருந்து அத்தனை பேரும் அவ்வளோ அருமையான கருத்துக்களை சொன்னாங்க. கடைசியா அவரு கூட பாருங்க, என்ன இப்ப கடைசி காலத்துல தான் நான் திருக்குறளை கத்துக்கிட்டேன். இப்போ எனக்கு கிடைக்காத ஒரு இது மற்ற குழந்தைங்களுக்கும் நான் அனுபவிக்காத மற்ற குழந்தைங்க அனுபவிக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல இளைஞர்களை நிறையா கத்துக்க வைக்கணும், திருக்குறளை கொண்டு சேர்க்கணும்னு சொன்னாரு. அது உண்மையிலேயே அது பயங்கரமா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு நிகழ்ச்சி. அந்த ஒரு அதுக்கு எல்லாத்துக்கும் உங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் ஐயா. ரொம்ப அருமையான நிகழ்வு இன்னைக்கு. மிக்க நன்றி அம்மா, மிக்க நன்றி. நிச்சயமாக ஒவ்வொரு நிகழ்வுமே அருமையான நிகழ்வு தான், அதுல சந்தேகம் இல்லை. ஒரு வாரமும் நிறைவா பேசும்போது அநேகமா யாராவது ஒருத்தர் இது சொல்றாங்க, இந்த வாரம் மிக சிறப்பா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு வாரமும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி தேன இருந்த ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு எல்லாம் கிடைக்குதுன்றதுதான் நிஜம். ஐயா விக்னேஸ்வரன் இன்னைக்கு மிக சிறப்பாக நமக்கெல்லாம் தேன் கொடுத்தாருன்னு தான் சொல்லணும். மிக மகிழ்ச்சி. அடுத்தது ஐயா, நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் ஐயா. வேற யாரும் கருத்து சொல்ல விரும்புறீங்களா? சுடல முத்து ஐயா எதுவும் சொல்லுங்களா? வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். நான் பேசுறது கேட்டா? கேக்குதுங்க ஐயா. ஐயா, நான் ஒரு சில குறிப்புகள், அதாவது நான் இளைஞனா பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது கியாபே விஸ்வநாதன் எங்க ஸ்கூல்ல பேசியிருக்கிறாங்க. இளஞ்சி ராமசுவாமி பிள்ளை உயர்நிலை பள்ளின்னு அப்ப பேரு, இப்ப மேல்நிலை பள்ளி ஆயிட்டு. அந்த வர வருஷம் அவங்க சீசன் நேரத்துல குற்றாலத்துக்கு வந்திருக்காங்க. நான் சாதாரணமா பார்க்கலாம் நம்ம அவங்கள. அந்த மாதிரி ரொம்ப எளிமையா இருப்பாங்க. ஐயா கேக்குதுங்க. வருது.
ராமசாமி பிள்ளை உயர்நிலை பள்ளியில வந்து நான் மாணவனா இருக்கும்போது 1965 அந்த நேரத்துல வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் ரொம்ப தீவிரமா நடக்கக்கூடிய ஒரு நேரம். அதான் பின்னால வரப்போது தீவிரமா. முன்னால வந்து தமிழ் அறிஞர்கள் பலரும் இந்திக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து இந்த இலக்கிய மன்றத்துக்கு ஐயா வந்திருந்தாங்க. வந்திருக்கும் போது வந்து இந்த இந்தி எதிர்ப்பை பத்தி லேசா தொட்டாங்க. அதாவது தமிழுக்குள்ள சிறப்பெல்லாம் கூறிட்டு இது மற்ற மொழிகளுக்கெல்லாம் கிடையாது, நேற்று வந்து இந்திக்கும் கிடையாது அப்படின்னாங்க. அப்ப வந்து ஆசிரியர்கள்லாம் ஒரு மாதிரி பார்த்தாங்க ஐயாவை. ஐயா உடனே அதை புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா நாங்க அப்ப ஹிந்தி பாடமா இருந்தது. ஐயா அதை புரிஞ்சுக்கிட்டு, நீங்க ஹிந்தி படிக்கிறதுனால தப்பு ஒண்ணும் இல்ல, ஹிந்தி இலகுவாக கற்கக்கூடிய மொழிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கமலம்னு நம்ம தமிழ்ல சொல்றோம், அதை கமல்னு ஹிந்தியில சொல்றாங்க, புஸ்தகம்னு சொல்றோம், புஸ்தக்னு சொல்றாங்க. இப்படி நீங்க தமிழ்ல உள்ள நிறைய வார்த்தைகள் ஹிந்தியில இருக்கனால சுலபமா படித்து கொள்ளலாம் அப்படின்னு ரொம்ப சாமர்த்தியமா சொன்னாங்க ஐயா வந்து. ஒரு இந்த மாதிரி பழைய நினைவுகள் எனக்கு இருக்கு. நான் ஒரே ஒரு குறிப்பை மட்டும் சொல்ல விரும்புறேன். அதாவது நம்ம முத்துசாமி ஐயா வந்தாங்கல்ல ஐயா, அவங்க வந்து தென்காசி திருவள்ளுவர் கழகத்துல முக்கியமான ஆளு. இப்போ அவங்க வந்து இடுக்கி அணைக்கட்டுல முதன்மை பொறியாளரா பணியாற்றினவங்க. அங்கிருந்து ரிட்டையர்ட் ஆன பிறகு இங்க வந்தாங்க. இங்க வந்து இப்ப தென்காசி திருவள்ளுவர் இங்க வந்த பிறகுதான் தமிழை ஊன்றி படிச்சாங்க. இப்போ அதிகார தலைப்புகளின் கீழே 2 சிறப்பு கூட்டங்கள்ல அவங்க பேச்சாளரை பேசி இருக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு சிறப்பு கூட்டத்திலையும் ஒரு 10 நிமிஷம் அந்த அதிகார தலைப்பு பற்றியும் பேசக்கூடிய அளவுக்கு வல்லமை வாய்ந்தவர்களா இருக்காங்க. அவங்க வாரம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. நல்ல தகவல் சொன்னீங்க. ஐயாவை பத்தின ஒரு அறிமுகமும் கொடுத்தீங்க. மிக மகிழ்ச்சி, மிக நன்றி ஐயா. நன்றி ஐயா. ஐயா சிஆர் ஐயா, நீங்க வந்து நிறைவுரை கொடுத்தீங்கன்னா அடுத்தது நன்றி உரை போகலாம் ஐயா. எல்லாமே சொல்ல வேண்டியது சொல்லிட்டாங்க. விக்னேஸ்வரன் அந்த நூலை பத்தி ஒவ்வொரு செய்திகள். இதுக்கு வந்து மு வரதராசனார் வந்து அணிந்துரை கொடுத்திருக்காங்க. அவை சு துரைசாமி பிள்ளை அவங்க இந்த 2 பேரும் வந்து அணிந்துரை கொடுத்திருக்காங்க. ரொம்ப பெரிய மக்கள், பெருமக்கள் அவங்க கொடுத்திருக்காங்க. இந்த நூல் வந்து அனுப்பர் பாளையம், கோயம்புத்தூர்ல அனுப்பர் பாளையம்ங்கிற பகுதியில அங்க திருவள்ளுவர் படிப்பகம்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து ஐயா பேசின சொற்பொழிவு தான் 3 ஆண்டுகளுக்கு பின்னால நூல் வடிவுல வருது. அத ஒளிநாடாவா வந்து ஜிடி நாயுடு குடும்பத்தார் தான் அதை பதிவு பண்ணி வச்சிருந்து அந்த பாதுகாத்து வச்சிருந்து அது நூல் வடிவமாக்கி கொடுத்தாங்க. இந்த நூலை வந்து விக்னேஸ்வரர் வந்து அங்கங்க சொல்லிட்டே போன நிகழ்ச்சியில சொல்லிட்டு போனாரு. இன்னும் அந்த ஐயாவுடைய பேச்சு நடையிலேயே இதுல வந்து இருக்கும். அதுல அது படிக்கும்போது ரொம்ப நகைச்சுவா இருக்கும். அது அந்த குடிகார இப்பதான் மதுப்பிரியர்னு சொல்றாங்க. கல் உணவுகளை வந்து எப்படி பேசுவாங்க, அது எப்படி வந்து திருத்தணும், படிப்படியா கொண்டு போய் திருத்தணும், ஏன்னா திருந்தத்துக்கு வழியே இல்லையா அப்படிங்கும் போது வள்ளுவர் வந்து இந்த வழியை சொல்லுவாரு. அவன் குடிக்காம ஒரு வேளை இருப்பான் பாத்தியா, அந்த நேரத்துல பார்த்து குடிச்சவன் அப்படி தலைகளா கிடப்பான், எச்சு ஒழிவிட்டு இருக்கோம், இங்க இந்த வாயில இருந்து இது ஒரு அப்படியே அந்த காட்சிப்படுத்துவார். ஐயா வந்து காட்சிப்படுத்துவார். அவருக்கே உள்ள ஒரு நடைங்கிறது. அப்புறம் அஷ்ரப் சொல்லிட்டாரு, 59 மொழிகள் தான் இது வரைக்கும். டர்கிஷ், அதான் துருக்கி மொழி தான் வந்து இப்ப அண்மையில வந்திருக்க மொழிங்க. அது எங்களுக்கு தெரிய வந்த மொழி. அது வரைக்கும் 58 மொழிகள்ல தான் திருக்குறள் வந்திருக்கு. 29 மொழிகள் இந்திய மொழிகள், 29 மொழிகள் வந்து வெளிநாட்டு மொழிகள். இது அரசு பாடத்திட்டத்திலேயே கூட 107 மொழிகள்னு போட்டிருக்காங்க. அது தவறான தகவல்ங்க. அது அரசுக்கு சொல்லியிருக்கோம் நாங்க. அது இது வந்து 58 மொழிகள் தான். அது 350க்கும் மேற்பட்ட மொழிபெயர்ப்புகள் வந்திருக்குது. ஆங்கிலத்துல மட்டும் 130க்கும் மேல மொழிபெயர்ப்புகள் வந்திருக்குது. அதுதான் வந்து திருக்குறளை பற்றிய தகவல். அது அப்புறம் வந்து உலக திருக்குறள் முற்றோதல் இயக்கம்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா ஐயா வந்து சொல்றாரு திருக்குறளை எப்படி மனப்பாடம் பண்றதுன்னு சொல்லிட்டு. 60 வயதுல மனப்பாடம் பண்ண கோபி சிங்லாம் இருக்காரு. அவரு 60 பிள்ளைங்களுக்கு வந்து அவர் மனப்பாடம் பண்ண வச்சிருக்காரு. அவரு பணி நிறைவு பண்ணதுக்கு அப்புறம் தான் திருக்குறளையே மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஐயா வந்து இந்த நூல்ல வந்து அந்த எப்படி திருக்குறளை வந்து நாம மனப்பாடம் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு வழி சொல்லிருக்காரு. மொத்தம் ஒரு குறுக்கொழி சொல்றாரு. நேர் வழியில் தான் போகணும், ஆனா ஒரு ஷார்ட்கட்னு சொல்றாங்க தமிழ்ல, ஆங்கிலத்துல. அப்ப ஒரு குறுக்கொழி சொல்றாரு, ஒரு ஷார்ட்கட். அது என்ன சொல்றாருன்னா, 133 தலைப்புகள், அதை பாடம் பண்ணிக்கிங்க. 13 நாள் போதும். ஒரு நாளைக்கு 10 தலைப்பு சீக்வன்ஸா வச்சுக்கிங்க. 13 நாள்ல வந்து 133 தலைப்பு நீங்க மனப்பாடம் பண்ணலாம். நாள் 1க்கு 10 ஆக அதை மனப்பாடம் பண்ணுவதற்கு போதும் அப்படிங்கிறாரு. 13 நாளும் 24 மணி நேரம் அல்ல, நாள் 1க்கு 10 நிமிடம் போதும் அப்படிங்கிறாரு. எது தலைப்பு மட்டும் 133 தலைப்புகள்.
மனைவி, மக்கள், அன்பு, இன்சொல், அறிவு, அமைச்சு, நட்பு, கொடி, சூது என்றெல்லாம் இருக்கும். அறிவை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பிறகு நீங்களே அதில் பார்க்க வேண்டும். அது சொல்லும் அறிவு எது என்று தலைப்புகளை பாடம் பண்ணிக்கொண்டு எதை பற்றி அறிய வேண்டுமோ அதை திருப்புங்கள். 10 அடி சாத்தி அடி போல் ஒரே கருத்தை 10 குறள்களில் திருப்பி திருப்பி கூறியிருப்பதை காணலாம். ₹1 விலையிலே இவ்வளவு கருத்துக்களை நீங்கள் பெறலாம். இது வந்து 70 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த கருத்துக்கள் எல்லாம் பலவற்றை 2000 ஆண்டுகளுக்கு முன்னே தமிழ்நாட்டில் தமிழ் பேரறிஞராகிய வள்ளுவர் அறிந்து சொல்லி வைத்து போயிருக்கிறார். அது ஒரு பொதுமறை பெருஞ்செல்வம். நாம் அதை படிக்கவில்லையானால் நாம் தமிழரா, நம்முடைய வாழ்வு தமிழ் வாழ்வு ஆகுமா எண்ணி பாருங்கள். இது ஒரு வழி. இன்னும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து அதுதான் வந்து அந்த இது வந்து 9 வந்திருக்கா, 95ல இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதுல சொல்லிட்டே போறாரு. ரொம்ப நகைச்சுவையோட சொல்லிட்டு போறாரு. அது இப்படிதான் வந்து நம்ம அதுக்குள்ளே we have to word play சொல்றாங்களே ஆங்கிலத்துல. இந்த வேர்ட் பிளே பண்ணோம்னா ஈஸியா வந்து அதிகாரத்தை மனப்பாடம் பண்ணிடலான்னு ஒரு வழி சொல்றாரு. மற்றபடி இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு பல பேர் வந்து தென்காசி திருவிழாத்துல இருந்து பெருந்திரளாக சந்திரசேகர் வந்திருந்தாரு. ஐயா முத்துசாமி ஐயா இருக்காங்க. அவர் பாமருக்கும் பெருமைகள் நூலை வாங்கி முழுசா படிச்சு அந்த நூலை கிழிச்சிட்டார். உண்மையில பக்கமா வந்துருச்சு. நல்ல நான் கூட பைண்டிங் சரியில்லையோன்னு நினைச்சேன். அந்த அளவுக்கு அந்த நூலை வந்து ஆழ்ந்து படிச்சிருக்காரு ஐயா. ஒரு அறம் சார்ந்த மனிதர். அந்த அறம் சார்ந்த மனிதர் வந்து தன்னுடைய பணியை களத்துல முடிச்சுட்டு வந்து நூலை பார்த்தா நமக்கு தெரிஞ்சதுதான்ப்பா அதுல எல்லாமே பூரா சொல்லிருக்காங்க. இந்த விஷயம் கொஞ்சம் முன்னாலே தெரிஞ்சிருந்தா 4 பேருக்கு சொல்லிருக்கலாம். ஏன்னா அவரு அதே மாதிரி நடந்திருக்கார். திருக்குறளோட அவர் வாழ்க்கையை ஒட்டி போயிருக்குது. அப்படிதான் பாக்குறேன் நான். அது திருக்குறள் அவரை பொறுத்த வரைக்கும் ஆழமா சொல்லிருக்காங்க, புதுசா சொல்லிருக்காங்க. நாம பின்பற்றினதானே வந்து அப்பெல்லாம் சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அது மேல ஒரு காந்தம் போல ஒரு ஈர்ப்பு அவருக்கு. அவரு பரிமையாளர்களை வந்து ரொம்ப ஆழங்கால் பட்டவர். இது எல்லாமே பின்னால் தான் வந்து கத்துக்கிட்டார். ரொம்ப நன்றிங்க. இந்த மாணவர்கள் வந்து இன்னைக்கு திரளா வந்து கலந்துருந்தீங்க. இன்னும் நிறைய மாணவர்களை ஒரு ஆளுக்கு ஒரு 50 பேர்த்த கூட்டுவாங்க. இது வந்து ஒரு இந்த 100 நிகழ்ச்சி பார்த்துக்குள்ள ஒரு 1000 பேர் இந்த நிகழ்ச்சியை கேட்கணுங்க. அதுதான் எங்களுடைய ஆசைங்க. அது திருக்குறள் அப்படிதான் வந்து அடுத்த தலைமை போவோம். ஏன்னா நீங்கெல்லாம் வந்து ஆட்சி பொறுப்புல அமையும் போது நீங்க அமரும் போது ஒரு நேர்மையான அதிகாரியா இருப்பீங்க. திறம்பட செயல்படுவீங்க. நேர்மை திறமை ரெண்டுமே உங்கள்கிட்ட இருக்கும். ஏன்னா அது வள்ளுவம் வந்து உங்களை எல்லாம் வழிகாட்டுவது. நன்றிங்க. நன்றி. மிக்க நன்றி. மிக்க நன்றி. மிகச் சிறப்பான நிறைவுரையாக அமைந்திருந்தது. ஐயா செல்வராஜ் ஐயா ஐயா நன்றியோடு தமிழ்தோறும் நூலகம் அமைப்பின் 72வது நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எனது வரவேற்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதிலே முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதன் ஐயா அவர்களுடைய வள்ளுவரும் குறளும் என்ற பேச்சின் தொகுப்பினை அழகாக நகைவுரையாளர் திரு மா விக்னேஸ்வரன் அவர்கள் அருமையாக தொகுத்து வழங்கினார். மிக எளிமையான நடையிலே அவர் கியாப்பனுடைய நகைச்சுவை உணவையும் இதில் அழகாக கொண்டு வந்து மிக அருமையாக விளக்கினார். அவருக்கு எங்களது அமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இதில் கலந்து கொண்ட கியாப்பேவின் மகள் மணிமேகலை கண்ணன் அவர்களுடைய உரை மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது. கியாப்பேவே வந்து நேரில் பேசுவதாக அமைந்திருந்ததாக நான் கருதுகிறேன். மிக அருமையான உரை, தெளிவாக தெல்ல தெளிவாக அழகான குரல் வளத்துடன் பேசினார்கள். அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தவறாமல் இனி வரும் காலங்களிலும் அவர்கள் இதில் கலந்து கொண்டு எங்களது கருத்துரை வழங்க நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி அம்மா உங்களுக்கு. அடுத்து இதில் கலந்து கொண்ட மும்பையை சேர்ந்த திரு கருண் அவர்களுக்கும், ஐயா முத்துசாமி சோமசுந்தரம் அவர்களுக்கும், திரு ஐயா அஷ்ரப் அவர்களுக்கும், திரு பொன்னியின் செல்வன் அவர்களுக்கும், குழந்தைவேல் ராமசாமி அவர்களுக்கும், திரு தனபாவிக்கியம் மாரிமுத்து அவர்களுக்கும், திரு சுடன்முத்து அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை 3 அமைப்பினர் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அமைப்பிலே தவறாமல் எல்லோரும் கலந்து கொண்டு ஒவ்வொரு வாரம் சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து இந்த நிகழ்வினை தவறாமல் நடத்துகின்ற வள்ளுவர் குழு குடும்பம், கற்க கசடர, வலைத்தமிழ் ஆகிய 3 அமைப்பிற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வினை பதிவு செய்கின்ற திரு சுரேஷ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் நயவரை அறிமுகம் செய்த திரு பொன்னியின் செல்வன் அவர்களுக்கும், நயவரை ஒருங்கிணைப்பாளர் திரு கதிரவன் அவர்களுக்கும், வரவேற்பை நிகழ்த்திய திரு சக்கரபாணி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மலர்மிசை ஏகினான் மாடி சேர்ந்தார் இளமிசை நீடு வாழ்வார், வாழ்க வள்ளுவம் வாழ்க வள்ளுவம் வளர்க தமிழ் என்று கூறி இந்த நன்றியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.